أستغفر الله العظيم أستغفر الله العظيم الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه توبة عبد الظالم لا يملك لنفسه ضرا ولا نفعا ولا موتا ولا حياة ولا نشورا أستغفر الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده வரசூலுஹு அம்மாபாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாமெல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாத்தில் இன்றைய முஸ்லிம்களின் நிலை என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பிற்கான காரணம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய நாம் பல்வேறு குழுக்களாக, பல்வேறு இயக்கங்களாக, பல்வேறு வழிமுறைகளை கொண்டவர்களாக பிளவுபட்டு கிடக்கிறோம். ஒவ்வொரு பிரிவை சேர்ந்தவர்களும் தாங்கள் எந்த பிரிவில் சேர்ந்திருக்கிறார்களோ அதுதான் சரியான பிரிவு என்று நினைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே தௌஹீத் ஜமாத் என்ற பெயரிலே சில கருத்துக்களை மக்கள் மத்தியிலே வைக்கின்ற பொழுது இந்த கருத்துக்களில் சில கருத்துக்கள் ஏற்கனவே நீங்கள் கேள்விப்படாத செய்திகளாக இருப்பதால் அல்லது நீங்கள் கொண்டிருக்கிற கொள்கைக்கு மாற்றமாக உங்களுக்கு தென்படுவதால் இது ஒரு பயங்கரமான ஒரு தப்பான சிந்தனையாக இருக்குமோ என்று உங்களிலே பல பேர் நினைக்கவும் செய்கிறீர்கள். எனவேதான் இப்படி பல குழுக்களாக நாம் பிரிந்து கிடக்க காரணம் என்ன? இந்த பிளவிலிருந்து விடுபட்டு ஒரே கருத்துடையவர்களாக நாம் ஆக முடியாதா? முடியும் என்றால் அது எப்படி? இந்த விவரங்களை எல்லாம் விளக்குவதற்காகத்தான் இன்றைய முஸ்லிம்களின் நிலை என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் முக்கியமான ஒரு அடிப்படையை உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் படைத்திருக்கிற படைப்புகளிலே மனித சமுதாயத்தை சிறந்த படைப்பாக படைத்திருக்கிறான். மனிதனுக்கு மாத்திரம்தான் சிந்திக்கின்ற திறனை, பகுத்தறிவு என்று சொல்லப்படுகிற 6வது அறிவை வழங்கி இருக்கிறான்.
இந்த ஆறாவது அறிவு வழங்கப்பட்ட மனிதன் அவனுடைய அறிவை கொண்டு, அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சிந்தனையை கொண்டு எது நல்லது எது கெட்டது என்பதை தீர்மானிக்க முடியுமா? அவனுடைய அறிவை கொண்டு மறுமையில் எந்த வழியில் சென்றால் வெற்றி பெறலாம் என்பதை முடிவு செய்ய இயலுமா? இந்த அடிப்படையை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான்? நமக்கு அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான். என்னுடைய அறிவுக்கு சரி என்று பட்டால் அதை செய்து நான் மறுமையில் வெற்றி பெற முடியுமா? என்னுடைய அறிவுக்கு தவறு என்று பட்டதை செய்யாமல் தவிர்த்து கொண்டால் மறுமையிலே நான் தப்பித்துக் கொள்ள முடியுமா? இதை பற்றி அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான்? இங்கே இருந்து நம்ம பிரச்சனையை துவக்கினால்தான் நமக்குள்ள இருக்கிற எல்லா குழப்பங்களுக்கும் தெளிவு கிடைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு அறிவை வழங்கி இருக்கிறான் என்று சொன்னாலும் நம்மில் யாருக்கும் வழங்காத ஒரு அறிவை நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுடைய சின்ன சின்ன துகள்கள் தான் நம்முடைய அறிவுகளாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு முன்னால் இறைவனை வழிபட்டு கொண்டிருந்த வானவர்கள் முன்னால் எடுத்து காட்டுகிறான். எடுத்து காட்டி, இதோ பாருங்கள், என்னுடைய கையால் இவரை படைத்திருக்கிறேன், உங்களை விட இவரை சிறப்பித்திருக்கிறேன், இவருக்கு நீங்கள் பணிய வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த மரியாதை செய்வதற்கு கூட சில காரணங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுகிறான். என்ன நிகழ்த்தி காட்டுகிறான்? வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, அனைத்து பொருட்களை பற்றிய பெயர்களையும் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்த பிறகு சும்மா அரலகும் அலல் மலாயிகா, பிறகு வானவர்களுக்கு முன்னால் அவரை கொண்டு வந்து நிறுத்துகிறான். நிறுத்திவிட்டு சில பொருட்களை எல்லாம் எடுத்து காட்டி, இது என்ன, அது என்ன, இதனால் என்ன செய்ய முடியும், அது எதற்கு உதவும் என்றெல்லாம் ஒன்று ஒன்றா கேட்கிறான் மலக்குகள்கிட்ட. அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. ஏனென்றால் அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் கேட்கிறான், ஒன்றுக்கு விடை சொல்கிறார், சரியான விடையை சொல்கிறார். சொன்ன உடனே சும்மா கால அம்பியூனி பி அஸ்மாயி ஹாவுலாயி இன் குந்தும் சாதிகீன், இதனுடைய பெயர்களை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதெல்லாம் என்னென்று விளக்குங்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். அவங்க என்ன சொல்லிட்டாங்க? சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, இறைவா நீ பரிசுத்தமானவன், நீ எங்களுக்கு எதை சொல்லி தந்தாயோ அதை தவிர வேற ஞானம் எங்களுக்கு இல்லை, இதெல்லாம் என்னன்னு எங்களுக்கு சொல்லி தரலையே, நாங்க எப்படி சொல்லுவோம்? அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் கூப்பிடுறான், யா ஆதமு அம்பியுஹும் பி அஸ்மாயிஹிம், இதெல்லாம் என்னங்கிறத இவங்களுக்கு நீ சொல்லி கொடு. ஃபலம்மா அம்பாஹும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொன்றையும் தெளிவாக மலக்குகளுக்கு விளக்கிய பொழுது மலக்குகள் அல்லாஹ் கேட்கிறான், அலமா குல்லக்கும் இன்னி ஆலமு கைப சமாவாத்தி வல்லர், வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை எல்லாம் நான் அறிவேன் என்று உங்களுக்கு முன்னாடியே சொல்லலையா? நான் ஒரு ஆளை படைக்க போறேன்னு சொன்னவன கோவப்பட்டீங்களே, எப்படி படைச்சிருக்கீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியாத நேற்று படைச்ச ஒரு ஆளு உங்களுக்கு சொல்லி தருகிறார், அவ்வளவு அறிவை கொடுத்திருக்கிறேன் என்று அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை அல்லாஹ் அவ்வளவு சிலாகித்து நமக்கு சொல்கிறான். அப்ப நம்ம எல்லாம் விட மனிதன் என்ற முறையில் இந்த உலகத்தில் எவன் பெரிய அறிவாளி நினைக்கிறீங்களோ அவனுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட அறிவை விட ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நம்முடைய அத்தா பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவு ரொம்ப அபரிமிதமானது. அவ்வளவு அறிவு கொடுத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஒரு தப்பு செய்ததற்காக வேண்டி அவங்கள வெளியேற்றுகிறான், ஒரு கட்டளை இடுகிறான். ஒரு மரத்தை, உங்களுக்கு தெரிஞ்ச செய்திதான், அதிலிருந்து பெற வேண்டிய ஒரு படிப்பினைக்காக நான் திரும்ப சுட்டி காட்டுகிறேன். ஒரு தவறு செய்கிறார்கள், எந்த மரத்தை நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னானோ அந்த மரத்தை நெருங்குகிறார்கள், உடனே அல்லாஹ் வெளியேற்றுகிறான். இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, வெளியேற்றுறான்ல, வெளியேற்றும் பொழுது என்ன சொல்லி அனுப்புகிறான்? என்ன சொல்றான்?
ஆதமே நீ வெளியே போற, உன்னை வெளியேற்றுகிறேன், உனக்கு நிறைய அறிவை தந்திருக்கிறேன், சொர்க்க நரகத்தை எல்லாம் நீ பார்த்திருக்கிறாய், என்னுடைய வல்லமையை நீயே சுயமாக அனுபவித்திருக்கிறாய், என் கையால் உன்னை படைச்சிருக்கிறேன், மலக்குகளை பார்த்திருக்கிறாய், மலக்குகளை ஜெயித்திருக்கிறாய், இவ்வளவு ஆற்றலோடு உள்ள ஒண்ணு நான் உலகத்துக்கு அனுப்புறேன். உலகத்துக்கு போன பிறகு உனக்கு எது நல்லதுன்னு படுகிறதோ அப்படி நடந்துக்க, உனக்கு எது கெட்டதுன்னு படுகிறதோ அதை கெட்டதுன்னு முடிவு பண்ணிக்க என்று சொல்லியிருக்கலாம்ல. அல்லாஹ் என்ன சொல்றான், இவ்வளவு அறிவு கொடுக்கப்பட்ட நம்ம அத்தாவை, பாபாவை, நம்ம பாப்பாவை அனுப்பி வைக்கும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஃபைம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், நீ போ, பூமிக்கு போ, என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும். உங்களுக்கு அறிவு இருக்கிறதுனால அதை கொண்டெல்லாம் நேர்வழியை அறிந்து கொள்ள இயலாது. நீங்க போங்க, என்னை எப்படி தொழுவணும் நான் மெசேஜ் அனுப்புவேன், எப்படி நோன்பு வைக்கணும் நான் சொல்லி தருவேன், எப்படி துதிக்கணும் என்னிடமிருந்து வழிகாட்டுதல் வரும், எப்படி என்னை வணங்கணும், வழிபடணும், கட்டுப்படணும், எதை திங்கணும், எதை திங்கக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எல்லாம் என்னிடமிருந்து வரும். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபைம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், நீங்கள் போன பிறகு என்னிடமிருந்து உங்களுக்கு ஹுதா வரும், நேர் வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய, யார் என்னுடைய நேர் வழியை பின்பற்றி நடக்கிறானோ, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவங்களுக்கு பயமும் கிடையாது, கவலைப்படவும் மாட்டார்கள். இதுல என்ன நீங்கள் வழங்குகிறீர்கள்? அல்லாஹ் சொல்ற இந்த வரலாற்றிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருகிற? நெஞ்சில் கை வைத்து இதிலிருந்து என்னத்தை தெரிய வேண்டுமோ அதை தெரிவதற்கு முயற்சி பண்ணுங்கள். என்ன தெரிகிறது? எவ்வளவு பெரிய அறிவுடைய மனிதனாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை கண்கூடாக கண்டவராக இருந்தாலும், மலக்குகளை எல்லாம் அறிவின் மூலமாக வென்றவராக இருந்தாலும், அவர் நினைச்சதை எல்லாம் செய்துவிட முடியாது. அவர் நினைச்சதை எல்லாம் ஹலால் என்று சொல்லிவிட முடியாது. அவர் நினைச்சதை எல்லாம் ஹராம் என்று முடிவெடுக்க முடியாது. அவர் நினைச்சபடி எல்லாம் இறைவனை வணங்கிவிட முடியாது. எல்லாம் அங்கிருந்து வரும். நான் அனுப்பிக்கிட்டே இருப்பேன். பூமிக்கு போன பிறகு நான் உனக்கு செய்தி தந்துகிட்டே இருப்பேன். அந்த செய்தியை பின்பற்றினால்தான் நீ வெற்றி பெற முடியும். கவலை இல்லை, பயம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான். அப்ப நம்ம என்ன இதிலிருந்து பெறுகிறோம் என்று சொன்னால், ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது அல்லாஹ்விடமிருந்து வருகிற செய்திகளை மாத்திரம் பின்பற்றுவதுதான். மார்க்கம் ஒன்ன சொல்றதா இருந்தால் அது அல்லாஹ்விடமிருந்து தான் வந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் மார்க்கத்தில் எந்த ஒன்றையும் உண்டாக்க, கற்பனை பண்ண, சுயமாக தீர்மானித்துக் கொள்ள அதிகாரம் இல்லை. அதுக்கு தான் திருமறை குர்ஆனை புரட்டி பாருங்கள். இத்தபிஉ, நீங்கள் பின்பற்றுங்கள், மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடம் இருந்து எது அருளப்பட்டதோ அதை பின்பற்றுங்கள். நீங்கள் எதை பின்பற்றணும்? நான் சொன்னதை தான் பின்பற்றணும். நான் உங்களுக்கு எதை அருளுகிறேன் அதைத்தான் பின்பற்றணும். நான் சொல்லாத எந்த ஒரு செய்தியையும் நீங்கள் பின்பற்றக்கூடாது என்று திருமறை குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஆணை பிறப்பிக்கிறான். அப்ப வஹியை தான் மனிதன் பின்பற்ற வேண்டும். எந்த ஒரு மனிதனுக்கும் சட்டம் வகுக்கிற அதிகாரத்தை கையில் வைத்திருக்க முடியாது. உங்களுக்கு எதை அனுமதிக்கிறது? நானா முடிவு செய்யல. உங்களை என்னை படைச்சவன் முடிவு செய்யணும். உங்களுக்கு எதை தடுக்கிறது? நான் முடிவு செய்யலுமா? ஒரு இமாம் முடிவு செய்யலுமா? ஒரு பெரியார் முடிவு செய்வாரா? ஒரு நபி தான் முடிவு செய்வாரா? முடியாது. உங்களுக்கு எதை தடுப்பது என்பதை உங்களை படைத்த எஜமான் முடிவு செய்ய வேண்டும். என்னை படைத்த எஜமான் முடிவு செய்ய வேண்டும். முடிவு செய்கிற, ஹலால் ஹராம் ஆக்குகிற, சத்தமாக்குகிற, கடமையாக்குகிற, தடை செய்கிற அனைத்து அதிகாரமும் அவனுக்குத்தான் என்ற செய்தியைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில், முதல் வரலாற்றிலிருந்து அல்லாஹ் துவக்குறான். ஸ்டார்டிங் அப்படிதான் ஆரம்பிக்குது. இந்த அடிப்படையை மறந்ததுதான் நமக்குள் ஏற்பட்ட எல்லா விதமான கேடுபாடுகளுக்கும்
எல்லா விதமான கருத்து வேறுபாடுகளுக்கும் அடிப்படை காரணமாக திகழ்கிறது. இந்த அடிப்படையில் தான் நம்ம இருக்கிறோமா? அல்லாஹ்விடம் இருந்து வந்த வஹிதான் எங்களுக்கு வேண்டும். வஹி இல்லாமல் எந்த மனிதர் எதை சொன்னாலும் அதை நாங்கள் ஏற்க மாட்டோம். இதுல மாத்திரம் நம்ம தெளிவாக இருந்திருந்தோமையானால் இந்த சமுதாயம் 72 ஆகவே ஆயிருக்காது, 10 குரூப் ஆயிருக்காது, 7 குரூப் ஆயிருக்காது, 4 குரூப் ஆயிருக்க முடியாது. எதுல உறுதியா இருந்திருக்கணும்? வஹியை மட்டும்தான் நாங்கள் பின்பற்றுவோம். அல்லாஹ்விடம் இருந்து வந்த மெசேஜாக இருந்தால் தான் பின்பற்றுவோம். அல்லாஹ்விடம் இருந்து வராமல் மனிதர் என்ற முறையிலே யாராவது எதையாவது சொல்லி இருப்பார்களே ஆனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது இந்த அடிப்படை தான் நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை. இந்த அடிப்படையை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாகவும் இன்னும் கொஞ்சம் விவரமா நான் விஷயத்துக்கு பின்னாடி வர்றேன். அதுக்கு முன்னாடி பேசிக் ஒழுங்கா இருக்கணும், அஸ்திவாரம் ஒழுங்கா இருக்கணும். ஒழுங்கான அஸ்திவாரத்தின் மீது எழுப்பப்படுகிற கட்டடங்கள் தான் நிலைக்கும். அதுக்காக வேண்டி இந்த செய்திகளை சொல்வதற்கு முன்னால் சில அடிப்படையான செய்திகளை மீண்டும் உங்களுடைய உள்ளத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமான பல சிறப்பு தகுதிகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் நம்புகிறோம். அவர்களுக்கு முன் வழங்கப்பட்ட மார்க்கங்களை விட இந்த மார்க்கத்தை தான் அல்லாஹ் முழுமையாக்கியதாக கூட சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம் ஒரு பூரணமான மார்க்கம், முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம், எந்தவித குறைவும் இல்லாத மார்க்கம். அப்படி ஒரு தகுதியோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்கிறார். நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நேர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டேன். இடையில உள்ளதெல்லாம் அதே மாதிரி தான். அதனால என்ன தேவையில்லை, ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் என்ன சொன்னான் என்ற விவரங்கள் தேவையில்லை. நாம் யாரை நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, நம்முடைய வழிகாட்டியாக தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றுக்கு நீங்கள் திரும்பி வாங்க. அவங்களை அல்லாஹ் ஒரு சிறந்த தூதராக ஆக்கினான், நல்ல அறிவை கொடுத்தான், மிகப்பெரிய சிந்தனையை வழங்கி இருந்தான். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட வஹி இல்லாத ஒன்றை அவர்கள் செய்திருப்பார்களே ஆனால் அல்லாஹ் கண்டிக்க தவறல. அதாவது நபிகள் நாயகம் ஒரு ஆளுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னா, இப்ப மார்க்கத்தில் ஒன்றை உண்டாக்குவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்குது, உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஒரு ஷேகுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஒரு இமாமுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஒரு பெரியாருக்கு அதிகாரம் இருக்கிறது, ஒரு சங்கத்துக்கு அதிகாரம் இருக்கிறது, ஒரு இயக்கத்துக்கு அதிகாரம் இருக்கிறது, அந்த இயக்கத்துடைய தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது, உங்க பள்ளிவாசலுடைய இமாமுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஜமாத்துல் உலமா சபைக்கு அதிகாரம் இருக்கிறது என்றெல்லாம் நினைக்கிறோமே. இது உண்மையாக இருக்குமையானால் இந்த அதிகாரம் முதலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். உங்களுக்கெல்லாம் அந்த அதிகாரம் இருக்குன்னு சொன்னா, எனக்கெல்லாம் அந்த அதிகாரம் இருக்குன்னு சொன்னா, கண்டிப்பா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அந்த அதிகாரம் இருந்திருக்க வேண்டும். இருந்ததா? அல்லாஹ் கொடுத்தானா? நபிகள் நாயகமே உங்களை தூதராக நியமித்து விட்டேன், நீங்கள் விரும்பினதை எல்லாம் ஹலாலாக்குங்கள் சொன்னானா? நீங்க விரும்பினதை எல்லாம் ஹராமாக்கி கொள்ளுங்கள் சொன்னானா? நீங்க விரும்பியதெல்லாம் கடமையாக்குங்கள் அப்படி சொன்னானா? நீங்க விரும்பியதை எல்லாம் தடுத்துக் கொள்ளுங்கள் அப்படி சொன்னானா? இல்ல. எப்படி சொல்றான்? வலவு தகவல அலைனா பாதல் அகாவில், இந்த முகமது, நான் தூதராக அனுப்பி இருக்கிற இந்த முகமது, படர்க்கையா சொல்றான், முன்னிலை நீன்னு சொல்லாம இவர் என்று சொல்கிறான். இவர் என் பெயரால் நான் சொல்லாத ஒன்றை அவராக சொல்வாரையானால், ரசூலுல்லாஹ் பத்தி அல்லாஹ் சொல்றான், வலவு தகவல அலைனா, என் பெயரை பயன்படுத்தி இவர் கூறுவாரானால், பாலல் அகாவில், சில சொற்களை, ரொம்ப இல்லை, 1-2 விஷயத்தை, சில சொற்களை, சில சட்டங்களை என் பெயரை பயன்படுத்தி இவராக கூறுவாரையானால், லஅഖத்னா மின்ஹு பில் யமீன், அவரை வலக்கரத்தால் பிடிப்பேன், சும்மல கதானா மின்ஹுல் வதீன், அவருடைய நாடி நரம்பை தரித்திருவேன். எச்சரிக்கை பார்க்குறீங்களா? நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்றான், முகமதே, நான் சொல்லாததை என் பெயர்ல நீனா கையில மடியில போட்டு உண்டாக்கி இதான் மார்க்கம்னு சொன்னேன்னு வை, ரொம்ப இல்லை
ஒன்னு ரெண்டு சொன்னேன் வையி, என் வழக்கரத்தால் உன்னை பிடிப்பேன், உன் நரம்புகளை வெட்டி விடுவேன், நாடி நரம்புகளை தரித்து விடுவேன். இது குர்ஆனுடைய வசனம், கதை இல்லை. அல்லாஹ் பாதுகாத்து நம் கையில் தந்திருக்கிற வேதத்தில் உள்ள வரிகள். இப்ப என்ன விளங்குறது உங்களுக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தால் கூட அவன் சொன்னதை உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். அவன் அறிவித்ததை உங்களுக்கு எத்தி வைக்க வேண்டும், அவ்வளவுதான். அவங்களாக ஆராய்ச்சி பண்ணி இதை செஞ்சா நல்லா இருக்கும், அதை செஞ்சா நல்லா இருக்கும் என்று அவங்கள ஆய்வு செய்து உங்களுக்கு சொல்லுகிற அதிகாரம் இருக்குதா? இல்லைங்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதை மறுக்கிறான், கிடையாதுங்கிறான். வேற என்ன சொல்றான்? இன் அலர் ருசுலி இல்லல் பலாகுல் முபீன். ரசூல்மார்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிற அதிகாரம் என்னவென்றால் தெளிவாக எடுத்து சொல்வது மாத்திரம்தான். ரசூல்மார்களுடைய வேலை என்னன்னு கேட்டா, இன் அலர் ருசுலி இல்லல் பலாகுல் முபீன். ரசூல்மார்கள் அத்தனை பேருடைய வேலை என்னவென்று சொன்னால் தெளிவாக எடுத்துரைப்பது மாத்திரம்தான். எடுத்துரைப்பதுனா என்ன? அல்லாஹ் என்னத்தை சொல்றானோ அதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அதோட வேலை முடிச்சிருச்சே தவிர நம்ம ரசூல் ஆயிட்டோம், இனிமே நம்ம இஷ்டம்தான், நம்ம இஷ்டப்படி என்ன வேண்டாம்னு சொல்லலாம் என்று ரசூல்மார்கள் நடக்க முடியாது. நாம எல்லாம் மூத்தா போனவர்களுக்காக ஓதுவதற்கு ஒதுக்கி வைத்திருக்கிறோமே யாசீன், அந்த யாசீன் சூராவில் கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சில தூதர்களை நாம் அனுப்பி வைத்தோம். அந்த தூதர்கள் போய் மக்கள்கிட்ட சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். எங்களுடைய வேலை எடுத்து சொல்ற மட்டும்தான். அங்கே இருந்து வாங்க வேண்டியது, வாங்கியது உங்களுக்கு தர வேண்டியது. வாங்கி தர்ற வேலை எங்க வேலை, தயாரிச்சு தர்ற வேலை எங்க வேலை இல்லை. ரசூல்மார்கள் வேலை என்னன்னு கேட்டா, அங்கே இருந்து அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய சரக்குகளை வாங்கி உங்களுக்கு சப்ளை செய்வோமே தவிர நாங்களே தயாரிச்சு உங்களுக்கு தரமாட்டோம், அதுக்கு நாங்க வரலங்கிறாங்க. ரசூல்மார்கள் சொன்னாங்களா? வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். எங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர வேற கடமை எங்களுக்கு இல்ல. என்ன விளங்குது இதுல? இந்த மார்க்கத்தில் தன் தூதர்களுக்கு கூட அல்லாஹ் அதிகாரத்தை தரல. தன் தூதர்களுக்கு கூட என்ன அதிகாரத்தை தரல? உண்டாக்குற அதிகாரத்தை தரல. வஹியை தவிர வேற எதையும் பின்பற்றுகிற கடமையை அல்லாஹ் உங்களுக்கு சுமத்தவில்லை. இதை இன்னும் தெளிவாக நான் விஷயத்துக்கு வருவதற்கு முன்னால் சில விஷயங்களை தெளிவாக உடைக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். இன்னும் தெளிவாக இதை நீங்கள் விளங்கிக் கொள்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிற அதே நேரத்தில் மனிதராகவும் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருங்கிறது ஒரு பொறுப்பு. தூதர் என்ற முறையிலும் சில காரியங்களை அவர்கள் செய்தார்கள். மனிதர்கள் என்ற மனிதர் என்ற முறையிலும் சில கருத்துக்களை அவர்கள் வைத்திருந்தார்கள், சில செயல்களை செய்தார்கள். இதுல நீங்கள் எதை பின்பற்ற வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்ச காரியமா இருந்தா கூட அதை எப்படி பார்க்கணுமா? இது வஹீல செஞ்சதா, முகமது என்ற அப்துல்லாவுடைய மகன் என்ற முறையில, முகமது என்ற முறையில, மனிதர் என்ற முறையில அவங்க செஞ்சதா? அவங்க செஞ்ச காரியத்தை பார்க்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற முறையில் செய்த காரியமா, மனிதர் என்ற முறையில் அவங்க செஞ்ச காரியமா? இப்படி பிரிக்கணும். பிரித்து விட்டு ரசூல் என்ற முறையில் செய்தார்கள் என்பதற்கு சான்று கிடைத்தால் அதை கண்டிப்பா பின்பற்றியாக வேண்டும். வஹீல செஞ்சிருப்பார்கள். ரசூல் என்ற முறையில் இல்லாமல் மனிதர் என்ற முறையில் அவர்கள் சில காரியங்களை செய்திருப்பார்களானால் அதை நீங்கள் பின்பற்ற தேவையில்லை. அதுக்கு உங்களுக்கு மீது எந்த விதமான கடமையும் கிடையாது என்று இந்த மார்க்கம் உங்களுக்கு சட்டத்தை சொல்லி தந்திருக்கிறது. இத நான் சொல்லி தராமலேயே, எந்த ஆலிமும் உங்களுக்கு சொல்லாமலேயே நீங்களே உங்களை அறியாமல் விளங்கி வைத்திருக்கிறீர்கள். எப்படி விளங்குறீங்க? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க சாப்பிடுற சோறை சாப்பிட்டாங்களா? குஸ்கா சாப்பிட்டாங்களா? இல்ல. பிரியாணி சாப்பிட்டாங்களா? இல்ல. புலவு சோறு சாப்பிட்டாங்களா? இல்ல. நீங்க சாப்பிடுகிற இந்த உணவுகள் எதுவும் அவங்க சாப்பிட்டது இல்ல. என்ன சாப்பிட்டாங்க? கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்க. அரிசி அங்க உற்பத்தி ஆகாது. இப்ப மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ரசூலுல்லாஹ் தன் வாழ்நாள் எல்லாம் பேரிச்சம்பழம் சாப்பிட்டார்கள், கோதுமை சாப்பிட்டார்கள், அதனால் நாமளும் கோதுமை தான் சாப்பிட வேண்டும்.
சோறுலாம் சாப்பிடக்கூடாது, கோதுமை ரொட்டி சாப்பிட்றான் சுண்ணத்து என்று நீங்கள் யாராவது வழங்கி வச்சிருக்கிறீங்களா? ஏன் வழங்கலை? ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தானே. அது என்ன வழங்குறீங்க? அது உங்களுக்கு உங்கள் மனசாட்சி உங்களுக்கு விலைக்கு சொல்ல தெரியாது. ஆனால் உங்களை அறியாமல் உங்கள் அடிமனத்தில் அந்த டிஃபரெண்ட் பதிஞ்சிருக்கிறது. என்ன பதிஞ்சிருக்கிறது? இது என்ன ரசூலுல்லாஹ் வஹீலையா திண்டாங்க கோதுமை ரொட்டியை? இல்லை, அபூஜஹில் அதான தின்னா. அல்லாஹ்வுடைய ரசூல் மாத்திரம் திங்கல, அல்லாஹ்வுடைய ரசூலை எதிர்த்தான அபூஜஹில் அவனை அதான் திண்டான். இந்த கோதுமை தின்றது வஹீல இல்ல, விளங்குதுல? கோதுமை ரொட்டி சாப்பிட்டது வஹியா இருந்தா அதுக்கு முந்தைய ஒருத்தர் சாப்பிடாம இருக்கணும், அதை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கணும், இவங்க முதல்ல உலகத்தில் உண்டாக்கி காட்டியிருக்கணும். அப்படியா நடந்துச்சு? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் 40 வயசுல ஆகுறாங்களே, அதுக்கு முந்தைய தானே சாப்பிட்டாங்க. இந்த கோதுமை ரொட்டியை இன்னைக்கு நான் ரசூலாகி விட்டேன், இன்னையிலிருந்து கோதுமை ரொட்டி சாப்பிட வேண்டும் என்று சட்டம் வந்து விட்டது, அப்படியே சாப்பிட்டாங்க. 40ல ஏத்தான் சாப்பிட்டாங்க, 30ல ஏத்தான் சாப்பிட்டாங்க, 20ல ஏத்தான் சாப்பிட்டாங்க, 15 வயசுல ஏத்தான் சாப்பிட்டாங்க, அவங்களை எதிர்த்தவங்களை ஏத்தான் சாப்பிட்டாங்க, அவங்க சொல்வதற்கு முன்னாடி ஏத்தான் சாப்பிட்டாங்க. மக்காவில் உள்ளவங்க மாத்திரம் சாப்பிடல, அரபு நாட்டில் உள்ள அத்தனை பேரும் சாப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தைய ஏத்தான் சாப்பிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தைய ஏத்தான் சாப்பிட்டாங்க. இப்படியெல்லாம் உங்களை அறியா, இவ்வளவு டீப்பா உங்களுக்கு சொல்ல வேண்டாம் தெரியாம இருக்கலாம். இது உங்க அடிமனசுல பதிஞ்சு இருக்கிறதுனால தான் கோதுமை ரொட்டி சுண்ணத்து நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன என்ன டிஃபரெண்ட் உங்களுக்கு தெரியுது? உங்களுக்கு தெரிந்திருக்கிற அந்த வித்தியாசத்தை மற்ற விஷயங்களில் கடைபிடிக்க மறக்கிறீர்கள். இது பொய்யா நான் சொல்லக்கூடியது? நீங்க ஏற்றுக்கொள்ளாத ஒரு தத்துவமா? ஏற்றுக்கொண்டது அறகுறையா ஏத்துக்கிறீங்க, சிலதுல ஏத்துக்கிறீங்க, சிலதுல மறுக்கிறீங்க. அல்லாஹ் அதை பயங்கரமான தப்பா சொல்லி காட்டுகிறான். ஃபத்துமினூன பிபாதில் கிதாப், வேதத்தில் ஒரு பகுதியை நம்பி தக்ஃபுரூன பிபாலின், இன்னொரு பகுதியை நீங்கள் மறுக்கிறீர்களா? நம்புனா ஒரு தத்துவத்தை நம்புனா அதை முழுசா நம்பணு. உங்களுக்கு வசதி வரும்போது அப்படி நம்பிக்கிறீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா இப்படி நம்பிக்கிறீங்களா? அப்படி ரெண்டு நிலை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் போனாங்க. எதில் போனாங்க? பெரும்பாலும் ஒட்டகத்தில் போனாங்க, மிகச்சில நேரங்களில் குதிரையிலையும் போனாங்க. இப்போ நம்ம அக்கூர்ணைக்கு வர்றாந்தா கொழும்புல இருந்து குதிரைலாம் எல்லாரும் வந்தீங்களா? இப்போ எல்லாரும் ஒட்டகத்தில் சேர்ந்துருக்கிறீங்களா? இல்லை. அப்படி யாராவது சொல்லவாச்சும் செய்வீங்களா? ஒரு அஜர்தாச்சு பயான் பண்ணுவாரா? மக்களே நீங்கள் பயான் நடக்கிறது, நாளை கொழும்பிலிருந்து ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு அப்படி சொல்லுவார் அஜர்த்து? சொன்னால் லூசும்பீங்க. உங்களுக்கு விளங்குது, விஷயம் விளங்குது. உங்களுக்கு என்ன விளங்குது? இது தீன் இல்லை. ஒட்டகத்தில் ரசூலுல்லாஹ் போனாங்கன்னா இது வஹீல போனது இல்லை, மனிதன் என்ற முறையில் போனது. ரசூலுல்லாஹ் நபியாவன பிறகுதான் ஒட்டகத்தில் போகல, நபியாவருக்கு முந்தியும் போனார்கள். வஹீல வர்றதா இருந்தால் 40ல தான் ஏறி இருக்கணும், 40 வயசுக்கு முந்தியும் அதில் தான் போனார்கள். ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து அபூஜஹல் அதில் தான் போனான். அவன் ஒட்டகத்தில் சண்டைக்கு வந்தான், இவங்களும் ஒட்டகத்தில் போய் சண்டையை சந்திச்சாங்க. அவனு குதிரையெல்லாம் வந்தான், இவங்களும் குதிரையெல்லாம் போய் சந்திச்சாங்க. நமக்கு என்ன விளங்குது? இது வஹி இல்லை. விளங்கித்தானே வச்சுக்கிறிய? ரசூலுல்லாஹ்வை பின்பற்றதுக்கு என்ன இல்லையா? வஹீண்டா தான் பின்பற்றுவாங்களாம், வஹி இல்லாட்டி பின்பற்ற மாட்டாங்களாம். அதே நேரத்தில் அஜர்த்து சொன்னார்னு வைங்க, இமாம் சொன்னார்னு வைங்க, மௌலானா சொன்னார்னு வைங்க, அதை அப்படி பின்பற்றுவாங்களாம். அல்லாஹ்வுடைய ரசூலை எப்படி வச்சிருக்கிறீங்க? நீங்க எப்படி வேறுபடுத்தி வழங்கி வச்சிருக்கிறீங்க? ரசூலுல்லாஹ்வா இருந்தாலும் நாங்க எதை பின்பற்றுவோம்? வஹியை தான் பின்பற்றுவோம். வஹி இல்லாம மனிதர் என்ற முறையில் சொன்னா ரசூலையும் நாங்க பின்பற்ற மாட்டோம், எங்களுக்கு கடமை இல்லை என்று நீங்கள் விளங்கி இருக்கிறீர்கள். இந்த விளக்கம் சரி, நான் அப்படித்தான் வழங்குகிறேன், நீங்கள் அப்படித்தான் வழங்குகிறீர்கள். 72 கூட்டமும் இப்படித்தான் வழங்குகிறது. எந்த கூட்டத்தில் உள்ளவனு ஒட்டகத்தில் போற சுன்னத்துன்னு சொல்ல மாட்டான். சொல்லியிருக்கிறாங்களா இந்த உலமா வச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்ல காயப்படுகிறார்கள். உஹது போரில் அவங்களுடைய கன்னத்தில் பெரிய வெட்டு, பற்கள் எல்லாம் தூள் தூளா கொட்டி ரத்தம் கொட்டு என்று கொட்டுகிறது. ரத்தத்தை நிப்பாட்டணுமே, எப்படி நிப்பாட்டினாங்க? ஈச்ச மரத்தினுடைய பாயிர்களை ஈச்சம் ஓலையால் செய்யப்பட்ட பாயை எரிச்சு அந்த சாம்பலை எடுத்து அதை பூசினாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவங்களும் அந்த யுத்தத்துக்கு போயிருந்தாங்க. பெண்களையும் யுத்தத்திற்கு அழைத்து செல்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நம்ம பள்ளிவாசலுக்கு விட மாட்டேங்கிறோம், மார்க்கம் தெரியாததுனால. பெண்களை யுத்த களத்திற்கு கூட அதை நான் பின்னாடி வருவேன், என்னென்னலாம் பண்ணி இருக்கிறோங்கிறதுக்கு நான் பின்னாடி வருவேன், பட்டியல் போடுவேன். அடிப்படையான விஷயம் என்னவென்றால்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த களத்திற்கு பெண்களை அழைத்து செல்வார்கள். எதுக்காக வேண்டி? காயம்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக, தண்ணீர் விநியோகிப்பதற்காக, தட்டுமுட்டு சாமான்களை பராமரிப்பதற்காக, இது மாதிரியான பணிகளுக்காக பெண்களையும் அழைத்து செல்வார்கள். அந்த அடிப்படையில் பெத்த மகளையும் அழைத்து சென்றார்கள், மக்களுக்கு, போராளிகளுக்கு சேவை செய்வதற்காக. அப்ப இந்த ரத்தத்தை எப்படி நிப்பாட்டுறாங்க? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பேரிச்சம் ஓலையை எரித்து, பேரிச்சம் பாயை எரித்து, அந்த சாம்பலை எடுத்து அதுல பூசினார்கள். ரத்தம் நின்றுச்சு. கொட்டி கொண்டிருக்கக்கூடிய ரத்தம் நின்று விட்டது. இது சுண்ணத்துமீங்களா? போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிட்டீங்க, எடுத்துட்டு வா சாம்பலை, அப்படியா? அல்லது ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்கிறதா? என்ன பண்ணுவேன்னு கேட்கிறேன். ஆக்சிடென்டா கிடக்குறான். ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு? சாம்பல் தானே பூசப்பட்டுச்சு. வீட்டில் சாம்பல் தான் எடுத்துட்டு வாங்க அப்படிங்குவீங்களா? அல்லது ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்து ரத்தம் ஏற்றி தையலை போட்டு ரத்தத்தை நிப்பாட்டுறதுக்கான ஊசியையும் போட்டு இதெல்லாம் பண்ணுவீங்களா? இதை பண்ணா தப்பா? தப்பு இல்லை. சாம்பலை பூசினா தப்பு. ஏன்? அதை விட சிறந்த ஒரு வழிமுறை இருக்கும் பொழுது இதை பயன்படுத்தினா உங்களுக்கு அது தப்பா போயிடும். ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு சொல்லி இப்ப சாம்பலை பூசினீங்கன்னு வைங்க, நீங்க அதனால மண்டை போட்டீங்கன்னு வைங்க, தற்கொலை செஞ்சு குற்றமாயிரும். ரசூலுல்லாஹ் சாம்பலை பூசினாங்கன்னா அன்னைக்கு இருந்த ஒரு வழி அதுதான். இன்ஜெக்ஷன் இல்ல, மருந்து இல்ல, மாத்திரை இல்ல, மண்டபத்திற்கு உள்ள இடம் இருக்குதாம். வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் இருந்தீர்களேயானால் மண்டபத்திற்கு உள்ளே வந்து உட்காரலாம். உள்ள வந்து பெரிய திரை இருக்கிறது, அதில் இந்த காட்சியை நேரடியாக நீங்கள் பார்க்கலாம். அதனால் அங்கே வர சொல்லி ஒரு அறிவிப்பு செய்ய சொல்லி இருக்கிறார்கள். அப்ப நம்ம என்ன பண்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருத்துவத்திற்காக சாம்பலை பூசினாலும் அது வஹி அல்ல. ஏன் வஹி அல்ல? அபூஜைகளுக்கு வெட்டினாலும் சாம்பலை தான் பூசுவாங்க. யாருக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்டாலும் அந்த காலத்தில் இருந்த ஒரு வைத்திய முறை அதுதான். அவங்களுக்கு தெரிஞ்ச முறையை அவங்க பயன்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹ் நபியா இல்லாம இருந்து ஒரு 20 வயசுல வெட்டுப்பட்டாலும் இந்த சாம்பலை தான் பூசியிருப்பாங்க. 18 வயசுல யாராவது வெட்டிட்டு போனாலும் அதுதான் பூசியிருப்பாங்க. அப்ப இது வஹி அல்ல. அதனால நம்ம என்ன நினைக்கிறோம்? இப்படி வச்சுக்கிறீங்களேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம நாட்டில் இப்ப பிறந்திருந்தார்கள், இலங்கையில பிறந்திருந்தார்கள் என்று சொன்னால் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? இந்த மாதிரி வெட்டுப்பட்டு இருந்தா ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பாங்க. அப்படிதான் போயிருக்க முடியும். அந்தந்த காலத்தில் என்ன வசதிகள் இருக்கிறதோ அதுதான் பயன்படுத்தியிருப்பாங்க. பிரச்சாரம் பண்ணுவதற்கு இங்கே ரசூலுல்லாஹ் அனுப்பியிருந்தான்னு வைங்க, கார்லயோ பஸ்லயோ ஏதோ ஒரு வாகனத்துல வந்து பிரச்சாரத்துக்கு வந்திருப்பாங்க. இங்கே உள்ள உணவுப் பொருள் தான் அவங்க சாப்பிட்டு இருப்பாங்க. அதனால என்ன விளங்குறோம்? நம்ம எல்லாருக்கும் ஒரு உண்மை தெரிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாக இருந்தால் கூட, அவங்களுடைய செயலாக இருந்தால் கூட எதை பின்பற்றணும்? வஹியை பின்பற்றணும். வஹி இல்லாத ஒரு செயலாக இருந்தால் அதை பின்பற்ற தேவையில்லை. இது பதிஞ்சிருக்கா? இதெல்லாம் பதிய வைக்கிறத ஒழுங்கா பதிய வைங்க. பின்னாடி இருக்கு விஷயம். இது சரியா பதிஞ்சு இருக்குமையானால் நமக்குள்ள எந்த பஞ்சாயத்தும் இல்லை, நம்ம எல்லாரும் ஒரே அணியாயிரலாம். இதை மாத்திரம் கரெக்டா பதிய வைத்துக் கொண்டீர்களே ஆனால், அதை வைத்துக்கொண்டு நான் பின்னால் சொல்ற செய்திகளை எல்லாம் நீங்கள் உரசி பார்த்தீர்களே ஆனால் நமக்குள்ள எந்த சண்டையும் கிடையாதுங்க. சண்டைக்கெல்லாம் காரணம் இதை ஒழுங்கா விளங்கல, இதை ஒழுங்காக புரிந்து கொள்ளலைங்கிறது அர்த்தம். இதை இன்னும் ஆழமா பதிவு வைப்பதற்காக வேண்டி மார்க்க ரீதியாகவே சில செய்திகளை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்களை எப்படி எல்லாம் உருவாக்கி இருந்தாங்கன்னு பாருங்க. பரீரான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பரீரா என்ற பெயர்ல ஒரு அடிமை பெண் இருந்தார்கள். ஆயிஷா நாயகி அவர்கள் அந்த அம்மாவை விலைக்கு வாங்கி அடிமை தலையிலிருந்து அவங்களே விடுதலை செய்தார்கள். ஆயிஷா நாயகியால் விடுதலை செய்யப்பட்ட அடிமைக்கு பேர் என்ன? பரீராங்கிற அம்மா. இந்த அம்மாவுக்கு வந்து முகைஸ் என்ற பெயரில் ஒரு கணவர் இருந்தார். முகைஸ்ங்கிறது அந்த பரீராவுடைய கணவருக்கு பெயர். இந்த அம்மா கணவன் மனைவியா புருஷனோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது முகைஸ் வந்து அடிமையா இருக்கிறார், இந்த அம்மாவும் அடிமையா இருந்தாங்க. இப்ப என்னவாச்சு? அடிமைங்கிறதுல இருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைச்சி போச்சு. இப்ப வாங்க முடிகிற வரைக்கும் சின்ன பிரேக் அப்படின்னு இல்லைங்க.
நிச்சா அது சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். முக்கிய அறிவித்தல் ஒன்று, பேச்சு தொடர்ந்து நிகழ்த்தப்படும். அதன் பின்னர் பேச்சு முடிந்ததன் பின்னர் இங்கு இஷா தொழுகைக்கான நேரம் ஒதுக்கப்படும். இஷா தொழுகை முடிவுடன் கேள்வி பதில் நிகழ்ச்சி தொடரும். அப்ப இந்த பரீரா என்ற அம்மா அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டவர்கள். அடிமைன்னா என்னன்னு உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மனிதர்களை ஆடு மாடுகள் மாதிரி சந்தையில் விற்பாங்க. அதை விலைக்கு வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அந்த எஜமானுக்கு அவங்க முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு நடக்கணும். சுய உரிமையெல்லாம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு நிலையை பின்னாடி இஸ்லாம் ஒழித்து விட்டது. அந்த டாபிக்கு விரிவாக பேச வேண்டிய விஷயம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த பரீராங்கிற அம்மா வந்து அடிமையாக இருக்கிறாங்க. முகீஸ் அடிமையாக இருக்கிறாரு. 2 பேரும் கணவன் மனைவியாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பரீராவுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. விடுதலை கிடைச்சவங்க அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க, நம்ம தான் விடுதலை பெற்றுட்டோமே, நம்ம எதுக்கு ஒரு அடிமைக்கு பொண்டாட்டியாக இருக்கணும், திருமணத்தை ரத்து பண்ணிக்கிறோமே அப்படின்னு நினச்சி அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, புருஷனை ரத்து பண்ணிக்கிட்டாங்க, வேணான்ட்டு விட்டாங்க. இதில் இஸ்லாத்தில் உரிமை இருக்குது. இதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த முகீஸ் இருக்கார்ல கணவர், அவர் ரசூலுல்லாஹ் மேலே ரொம்ப மனைவி மேலே ரொம்ப பிரியம். மனைவியின் மீது அவருக்கு ரொம்ப அன்பு இருக்கிறது. மனைவி தன்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னோடனே அவரால் அதை ஏற்றுக்கிறவே முடியல. ரொம்ப கவலைப்படுறாரு, எலும்பும் தோலுமா போறாரு. ரொம்ப ஆள் பார்த்தா ஒரு ஒரு நிலையாக அவர் இல்லை. அப்போ அவரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் வந்து புகார் பண்ணுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த முகீஸை பார்த்தால் பாவமாக இருக்கிறது, இந்த அம்மா அவரை விட்டுட்டு போயிட்டாங்க, ரொம்ப கவலைப்படுற மாதிரி இருக்கிறாரு என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரீராவை கூப்பிட விடுறாங்க. பரீராவை அழைக்கிறாங்க. அழைச்சி என்ன சொல்றாங்க, ஏமா நீ வந்து உன் புருஷனோட வாழலாமே, முகீஸோட நீ சேர்ந்து வாழலாமே அப்படிங்கிறாங்க. இதான் பாயிண்ட். இது சொன்ன உடனே அந்த அம்மா கேட்குறாங்க, அதான் விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தை எப்படி உருவாக்குனாங்கன்னு பாருங்க. வஹி வேற, வஹி இல்லாத நடவடிக்கை வேற என்பதை எவ்வளவு அழகாக அந்த மக்களுக்கு புரிய வைத்தார்கள்னு பாருங்க. அந்த அம்மா கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் என் கணவனோடு என்னை வாழச் சொல்கிறீர்களே, இது வஹி அடிப்படையில் வந்த சட்டமா, நீங்கள் மனிதர் என்ற முறையில் ஒரு பரிந்துரை செய்கிறீர்களா? வஹீல இப்படித்தான் மனைவிக்கு உரிமை இல்லை, புருஷனை விட்டு பிரியவே கூடாது, அப்படிதான் சட்டமாக நீங்கள் சொல்ல போகிறீர்களா அல்லது நீங்கள் பரிந்துரையாக சொல்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சட்டம்லாம் இல்லைம்மா, நான் ஒரு மனுஷங்கிற முறையில் உனக்கு பரிந்துரை தான் பண்றேன் அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா சொல்லுது, அப்படியானால் எனக்கு அவர் தேவையில்லை, நான் அவரோடு வாழ விரும்ப. இந்த மாதிரி பிரிஞ்சுட்டாங்க, உரிமையை தான் பயன்படுத்தினாங்க, இருந்தாலும் பாவமா இருக்குதே, ஒரு ரெக்கமெண்ட் பண்றாங்க மனிதர் என்ற முறையில். ஏமா அந்த ஆளை பார்த்தா பரிதாபமா இருக்குது, நீ சேர்ந்து வாழலாமே. இப்போ நீங்க கூட சொல்லுவீங்க, நான் கூட இப்படி சொல்லுவோம்ல, ஒரு கணவன் மனைவியை தலாக் சொல்லிட்டான், பக்கத்து வீட்டில் நடந்த சம்பவம் உங்களுக்கு பக்கத்து வீட்டில் நடக்குது, நியாயம்னு உங்களுக்கே படுது, அவ்வளோ அநியாயம் நடக்குது அந்த குடும்பத்தில், 2 பேரும் சேர்ந்தே வாழ முடியாது, இவன் டைவர்ஸ் பண்ண சரிதான் நீங்களே நினைக்கிறீங்க. அப்படி நினைச்சால் கூட என்ன செய்வீங்க, இந்த தலாக் விட்ட பிறகு அந்த பெண்ணு ரொம்ப கஷ்டப்படுறதை பார்த்துட்டு, ஏன்ப்பா சேர்ந்து வாழ்ந்தா என்னப்பா அப்படின்னு சொல்லுவோம். இது சட்டங்கள் அடிப்படையில் சொல்றது இல்லை, ஒரு மனிதன் என்ற முறையில் பரிதாபப்பட்டு சொல்றது. இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்மாவுக்கு சொல்றாங்க, ஏமா சேர்ந்து வாழ்ந்தா என்னம்மா, புருஷனோட சேர்ந்துக்குவோம்மா அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுது, சேர்ந்து தான் ஆகணுங்கிறது வஹியா இருந்தா சொல்லுங்க, இப்போ சேர்ந்துக்கிறேன், வஹிலாம் கிடையாது, உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்னு சொல்றீங்களா, நமக்கு அவர் தேவையில்லை. ரசூலுல்லாஹ் கோவப்பட்டாங்களா, என்ன ஏற்று பேசுவீங்களோ, எங்க சொல்ல மீறுவீங்களோ, நாங்கள் ஒன்று சொல்லும் போது ஏற்று பேசுவீங்களோ அப்படி கேட்டாங்களா, பேசாம விட்டாங்க. அந்த அம்மா சேரவே இல்லை கடைசி வரைக்கும், அவரோட பிரிந்து வாழ்வதை அனுமதித்தார்கள். இப்போ என்ன விளங்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆலோசனை, ஒரு அறிவுரை மாதிரி சொல்கிறார்கள். அந்த அறிவுரை கூட என்ன அறிவுரை, வஹியா, வஹி இல்லாமல் மனிதர் என்ற முறையில் சொன்னதா? பெண்கள் அதை வித்தியாசப்படுத்தி பார்க்குறாங்க, பெண்கள் அதை ஆராய்ச்சி பார்க்குறாங்க. அப்படித்தான் சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயிற்றுவித்தார்கள். இதே மாதிரி இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு அவங்க வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவத்தை பாருங்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த ஆரம்ப நேரம் மதீனாவாசிகள் எல்லாம் பேரீச்ச மரத்தை பயிரிட்டு விவசாயம் செய்து வந்தவர்கள். அந்த பேரீச்ச விவசாயம் எப்படி செய்தார்கள் என்று சொன்னால், பேரீச்ச மரங்களில் பாளைகள் இருக்குல்ல, ஆண் பாளை பெண் பாளைன்னு இருக்கும். பூக்கள்ல ஆண் பூக்கள் பெண் பூக்கள் இருக்குது. அதெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஏதாவது ஒரு முறையில் சேர்ற காரணத்தினால தான் உற்பத்தி ஆகிறது. ஆண் பூவும் பெண் பூவும், ஆண் பூவில் உள்ள மகரந்த பொடிகள் பெண் பூவில் போய் டச் பண்ணலன்னு சொன்னா அந்த மரம் காய்க்காது, அந்த பாலை காய்களை உற்பத்தி செய்யாது. இது எல்லா கனிகளும் இருக்கு, சாதாரண ஒரு விஷயம். இது அந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது. அவங்க என்ன பண்றாங்க, ஆண் பாலையும் பெண் பாலையும் இணைச்சு பாலை என்ன தெரியுமில்ல, தென்னை மரத்து பாலை பனை மரத்து பாலை என்று அது மாதிரி பேரிச்ச மரத்தினுடைய பாலையை இணைத்து என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது புதுசு, அவங்க ஊர்ல இதை பார்க்கல. மதீனாவுக்கு வந்தாங்களா, இது ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியுது. என்னப்பா பண்றீங்க, நாங்க இந்த மாதிரி ஆண் மரத்தையும் பெண் மரத்தையும் இணைச்சு நாங்க விவசாயம் பண்றோம் அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, இது லூஸ் தனமா தெரியுது. அவங்க செஞ்ச கரெக்டானா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி படுது, அது கிறுக்கு போயிடும் மாதிரி, என்னப்பா இது, லவ்லம் தஃபாலு, இதை விட்டுருங்கப்பா, இதை விட்டுட்டு நல்லா இருக்குமே அப்படிங்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, மதீனாவாசிகள்லாம் சரி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இணைத்து விவசாயம் பண்ண விட்டுட்டு சும்மா தண்ணி ஊத்திட்டு இருக்கிறாங்க. மகசூல் ஒரு நேரம் வருது, மரத்தை பார்த்தா ஒன்றையுமே காணோம். காய்கனிகள் பேரிச்ச கனிகள் காய்த்து தொங்க வேண்டிய பருவம் வருகிறது. பேரிச்ச மரத்தை பார்க்குறாங்க, எல்லாம் வெறுமனே கிடக்குது, ஒரு உற்பத்தியும் காணோம், காய்கள் காய்க்கல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு கேட்குறாங்க, மாலி நகலிக்கும், என்ன ஆச்சு உங்க பேரிச்ச மரங்களுக்கு, கொலையா தொங்குமே உன்னையும் காணாம, என்ன மேட்ரு கேட்குறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, மதீனாவாசிகள், என்ன மேட்ரா, நீங்க தானங்க சொன்னீங்க, நீங்க தான் நாங்க ஒரு மாதிரியா விவசாயம் பண்ணிட்டு வந்தோம், நீங்க தேவையில்லாம தலையிட்டு இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்கன்னாங்க, உங்க சொல்ல கேட்டோம், இந்த அருக்கு ரிசல்ட் அப்படின்னு சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, மதீனா சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆரம்பத்தில் விளக்க தவறிட்டாங்க, இப்ப சொல்றாங்க, அடாடா நீங்க தப்பாவில் விளங்கிட்டீங்க, நான் என்ன மார்க்கம்னா உங்களுக்கு கட்டளை போட்டேன், வஹி அடிப்படையில் உத்தரவு போட்டேன், நீங்க எதிர்த்து என்ன கேட்டிருக்க மாட்டீங்களா அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, இதா அமர்த்துக்கும் மின் அம்ரி தீனிக்கும், தீன் சம்பந்தமா ஏதாவது நான் உங்களுக்கு கட்டளை இட்டால், இப்படி தொழுவுங்க, இப்படி நோன்பு வைங்க, இப்படி தஸ்பீஹ் பண்ணுங்க, இப்படி திக்ர் பண்ணுங்க, இப்படி நான் உங்களுக்கு கட்டளை இட்டால், ஃபஅத்து மின்ஹு மஸ்ததாத்தும், இயன்றவரை அதை நடைமுறைப்படுத்துங்கள். தீனை பத்தி வஹியை பத்தி மார்க்கத்தை பத்தி ஏதாவது நான் உங்களுக்கு சொன்னால் அதை இயன்றவரை கடைபிடியுங்கள். வைதா அமர்த்துக்கும் மின் அம்ரி துன்யாக்கும், உங்க துன்யா விஷயமா இந்த விவசாயத்தை பண்ணுங்க, விவசாயத்தை இப்படி பண்ணுங்க, மருத்துவத்தை அப்படி பண்ணுங்க, சோத்தை இப்படி ஆக்குங்க, ரொட்டியை இப்படி சுடுங்க அப்படின்னு நான் சொன்னேனே, ஆனால் அன்தும் அலமு பி அம்ரி துன்யாக்கும், உங்க துன்யாவுடைய காரியம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். நான் என்ன விவசாயியா, எனக்கா தெரியும், ஏன்ட்டு சொல்ல வேண்டியதானே, இப்படி செஞ்சா தான் விவசாயம் நல்லா இருக்கும்னா அன்னைக்கு விட்டு பண்ணல, ஏன்பா இதை செஞ்சேங்கிறாங்க. இப்போ என்ன விஷயம், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் ஒரு ஆள் ரொட்டி சுட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னு வைங்களேன், ரசூலுல்லாஹ் நுழைஞ்சி நீ இப்படி சுடாத அப்படி சுடுன்னு சொல்றாரு, அவர் கேட்க தேவையில்லை. ஏன் அதை சொல்ற கால அவங்களை அனுப்புனா இல்லை, ரொட்டி சுடுற விஷயத்தை இல்லை உங்களுக்கு சொல்ல, உங்களுக்கு தெரியாது, நாங்கள் 20 வருஷமா அப்படி தான் சுட்டுட்டு இருக்கிறோம், நீங்கள் பேசாமல் சாப்பிட்டு போங்க, அப்படித்தான் சஹாபாக்கள் சொல்லணுமே தவிர இது நான் சொல்லல, அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வைதா அமர்த்துக்கும் மின் அம்ரி துன்யாக்கும், உங்கள் துன்யா சம்பந்தமான எதையாவது ஆணையிட்டேன் என்று சொன்னால் அது ஆணை இல்லை. அன்தும் அலமு பி அம்ரி துன்யாக்கும், உங்கள் துன்யாவுடைய காரியத்தை நீங்கள் தான் நன்கு அறிந்து கொண்டவர்கள், உங்களுக்கு எவ்வளவு அனுபவங்கள் இருக்கிறது, அப்படி பண்ணிட்டு போங்க. என்ன விளங்குது, வஹியைத்தான் மனிதன் பின்பற்ற விளங்குதா, அல்லாஹ்விலிருந்து வந்த வஹி மாத்திரம்தான் மனிதனுக்கு பின்பற்ற முடியுமே தவிர அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விருப்பம் கூட மார்க்கமாக முடியாது. இன்னும் சொல்ல போனால் இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு ஒன்று பிடிக்கல, இப்போ உங்களை எத்தனை பேர் இருப்பீங்க, ஒருத்தருக்கு ஆடு பிடிக்காது, ஒருத்தருக்கு மாடு பிடிக்காது, ஒருத்தருக்கு கோழி பிடிக்காது, ஒருத்தருக்கு சோறு பிடிக்காது, ஒருத்தருக்கு இனிப்பு பிடிக்காது, ஒருத்தருக்கு உரப்பு பிடிக்காது,
பிடிக்காத விஷயங்கள் எவ்வளவு இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை விஷயங்கள் பிடிக்காமல் இருந்தது. அவங்களுக்கு பிடிக்காதெல்லாம் நமக்கு ஹராமாயிருமா? ஆகாது. ஒரு விருந்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அழைக்கப்பட்ட உடனே அங்க சூப்பரா இறைச்சிலாம் ஆக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இறைச்சியில் அப்படி கையை வைக்க போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த விருந்து கொடுத்த வீட்டுக்காரங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அது உடும்பு கறியாக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன கறின்னு சொல்லிக்கணும்ல. ஒரு ஆட்டுக்கறின்னு ரசூலுல்லாஹ் சாப்பிட விரும்புறாங்க போல இருக்கு, நம்ம உள்ளதை சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க, இது உடும்பு இறைச்சி அப்படிங்கிறாங்க. உடனே கையை கொண்டு போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை எடுத்துடுறாங்க. உடும்புன்னு சொன்ன உடனே கையை எடுத்துடுறாங்க. பக்கத்தில் உட்கார்ந்த ஹாலித் இப்னு வலீத் அவர் இந்த விருந்தில் இருக்கிறார். அவர் ஹாலித் இப்னு வலீதுங்கிற சஹாபி என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஹராமுன் ஹிய, இது ஹராமா? கையை எடுத்துட்டீங்களே, இது என்ன ஹராமா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹராம்லாம் கிடையாது, எனக்கு பிடிக்காது, எனக்கு இந்த கறி பிடிக்காது, அவ்வளவுதானே தவிர இது ஹராம் இல்லை. அப்படியான்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவாரு, அந்த பிளேட்டையும் சேர்த்து உரையில் இழுத்து ரெண்டையும் வெட்டிடுவார். ஹாலித் இப்னு வலீத் என்ன செய்வாரு, அவரை கொடுத்ததையும் சாப்பிட்டு ஹராம் இல்லை இல்ல இங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வச்சு அவர் சாப்பிட்டு முடிச்சிருவார். ரசூலுல்லாஹ் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இதில் என்ன விளங்குது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒன்று பிடிக்கல. ஏன் பிடிக்கல? வஹீல பிடிக்கல இல்லை, ஹராம்ங்கிறதுனால பிடிக்கல இல்லை, அவங்களுக்கு மனிதன் என்ற முறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும் ஒன்று பிடிக்காம இருக்கும். ஒரு ஆளுக்கு பிடிச்சது ஒரு ஆளுக்கு பிடிக்காம இருக்கும். மனிதன் என்ற முறையில் அவங்களுக்கு ஒன்று பிடிக்கலன்றா ஹராமாச்சா? ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காம போச்சு, ஆனால் அது ஹராம் ஆகலை. பார்த்தீங்களா, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிடிக்காத ஒரு உணவு நமக்கு ஹலாலா இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப என்ன நீங்க விளங்க வர்றீங்க, வஹி மாத்திரம்தான் மார்க்கம், அல்லாஹ்ட்ட இருந்து வந்ததுதான் மார்க்கம். உடும்பு அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு மனிதன் என்ற முறையில் அந்த உணவு பிடிக்கவில்லை. பிடிக்காட்டி திங்காம இருந்துக்கணுமே தவிர எனக்கு பிடிக்காட்டி எவனுக்கு பிடிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூலை சொல்லக்கூடாது. ரசூலுக்கு கூட அந்த அதிகாரம் கிடையாது. அப்ப இப்படி எல்லாம் நிறைய புரட்டி பார்த்தால் ஹதீசுகளை, இதெல்லாம் புகாரியில முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எந்த ஹதீஸும் பலவீனமானதோ பரிசீலனைக்குரியதை நான் சொல்லவில்லை. அப்ப அந்த என்ன நம்ம விளங்குற இதுல, ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காதெல்லாம் ஹராமாக மாட்டேங்குது, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சட்டமாக மாட்டேங்குது. எங்க சட்டம்னு வருது? வஹி வந்தால் சட்டம், வஹி அடிப்படையில் சொன்னால் சட்டம், வஹி இல்லாமல் சொன்னால் சட்டம் இல்லை. விளங்குதா இல்லையா? இப்போ உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன். இப்போ அல்லாஹ் ஒன்றை ஹலால் ஆக்கிட்டான். ஹலால் ஆக்குனத அவங்களுக்கு பிடிச்சே இருக்குது. இது ரொம்ப முக்கியமான டாபிக். அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஹலால் ஆக்கியிருக்கிறான், அது எனக்கும் பிடித்ததாக இருக்கிறது. நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி இன்னையிலேருந்து இதை நான் தொட முடியாது, ஹராம் அப்படின்னு அறிவிக்கிறேன். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் அறிவிச்சுட்டாங்க. அல்லாஹ்வுக்கு வந்த கோபம், கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி அவங்கள அல்லாஹ் கண்டிக்கிறான். என்ன சம்பவம்? அவங்க ஒரு தேன் இருக்குல்ல, தேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். குர்ஆன்ல அது ஒரு தேனின் ஒரு சூரா இருக்கிறது. அதுல தேனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அது ஷிஃபா என்று சொல்கிறான், அது தூய்மையான சராபு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பானம் என்று. அந்த தேனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். ஒரு மனைவி வீட்டில் போய் இப்படி சாப்பிட்டு வர்றாங்க. இன்னொரு மனைவி வேணும்னு அதை லந்து பண்றதுக்காக வேண்டி ஒரு மாதிரி கெட்ட வாசம் வருது அப்படின்ட்டாங்க. தேன்ல அந்த வாசம் வராது, ஒரு கெட்ட வாசம் வருதுன்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவாச்சு, ஒரு தேன்டா இப்படி கெட்ட வாசம் வருதுங்கிறாங்களே உடனே கோபத்தில் இன்னையிலேருந்து தேன் ஹராம், எனக்கு ஹராம்ட்டாங்க. அனைவருக்கும் ஹராமாக்கல, எனக்கு ஹராம்ட்டாங்க. பிடிக்காம இருந்து சாப்பிடாம இருந்தால் குற்றம் இல்லை, அது ஒரு விஷயம். பிடிச்சிருக்கிற ஒரு உணவை ஏதோ ஒரு சொந்த லாபத்துக்காக, சொந்த கோபதாபத்துக்காக வேண்டி ஹராம் என்று அறிவித்துக் கொள்வது அல்லாஹ்வுக்கு கோபம் வருது. உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, கண்டிச்சு ஒரு வசனத்தை அருளுகிறான். சூரத்து தஹரீம் என்ற அத்தியாயம், அதனுடைய முதல் வசனம் இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. யா அய்யுஹன் நபியு, நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக்க, அல்லாஹ் உனக்கு ஹலால் ஆக்குனத நீ எப்படி ஹராம் ஆக்குவ? என்ன பாயிண்ட் வழங்குதா? நான் தேனை ஹலாலுங்கிறேன், உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கு சண்டை வந்தா ஹராம் கொண்டுருவீங்களோ நீங்க? உங்களுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை வந்து ஹராம் ஆயிருமா? அல்லாஹ் கேட்கிறான்.
லிம துஹர்ரிமு, நீ எப்படி ஹராமாக்குவ? மா அஹல்லல்லாஹு லக்க, அல்லாஹ்வாகிய நான் உனக்கு ஹலாலாக்கிய ஒன்றை தபுத்தகி மர்வாத்த அஸ்வாஜிக்க, உன்னுடைய மனைவிமார்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி நான் ஹலாலாக்குனது நீ ஹராமாக்குவியோ? அல்லாஹ் கேட்கிறான். என்ன விளங்குது? அல்லாஹ் ஹலாலாக்குன ஒன்றை ஹராமாக்குற அதிகாரத்தை கூட ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கொடுக்கல. அதெல்லாம் நம்ம வேலை. நான் சொன்னதை சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். உங்க வேலை என்ன? நான் எதை என் அடிமைகளுக்கு எஜமான் தான் ஹலாலாக்க முடியும். நீனு அடிமை, நீனு அடிமை, அந்த மக்களும் அடிமை. அடிமைக்கு அடிமை சட்டம் போடுவீங்களா? அதாவது அர்த்தம் எஜமான் தான் எல்லா அடிமைகளுக்கு சட்டம் போட முடியும். எஜமான் நான், நீங்க எஜமான் கிடையாது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், நீங்க எஜமானா? இந்த மக்களுக்கெல்லாம் நீங்க தான் மாபூதா, நீங்க தான் இலாஹா? இதானே இதுக்கு அர்த்தம். நான் ஹலாலாக்குனா நீ எப்படி ஹராமாக்குற என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். அப்ப இந்த மார்க்கத்தில் யாருக்கும் அதிகாரம் கொடுக்க அல்லாஹ் தயாரா இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கூட என்ன செய்யறான்? சொன்னதை சொல்லு. ஒன்னு குர்ஆன் வழியாக சொன்னதை சொல்லு, அல்லது கல்புல வஹியால சிலதை போடுவான், அது ஹதீஸ்ங்கிறோம். கல்புல போட்ட செய்தியை சொல்லு. அப்படி இல்லாம நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு வசதி போலவெல்லாம் மாத்த நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த அதிகாரத்தை தரல அப்படிங்கிறான். இதை விட எதுக்கு நான் நிறைய சொல்றேன்னு கேட்குறீங்களா? இது மாதிரி ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. எதுக்கு நான் சில அதிகமான சம்பவங்களை சொல்றேன்னு கேட்டா, அஸ்திவாரம் பலமாக போட்டால் தான் எழுப்புகிற கட்டிடத்தை ஒழுங்கா எழுப்ப இயலும். இது அஸ்திவாரம். இஸ்லாத்தினுடைய பேஸ் இதுதான். இது இல்லாம நீங்க போட்டு 1000 குர்ஆனை படிச்சாலும் சரி, 1000 ஹதீஸை படிச்சாலும் சரி நிக்காது. அது ஊண்டி நிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? எதை நம்ம பின்பற்றணும், யார் சொல்ல கேட்கணும், எந்த மாதிரி இருந்தால் வழிபடணும். இந்த இதில் நீங்க கரெக்டா நின்றீங்க, 1000 ஆண்டு ஆனாலும் சரி உங்களை யாராலும் அசைக்க முடியாது, உங்களை எந்த சைத்தானும் கெடுக்க முடியாது. அப்படி இஸ்திகாமத் ஆழமாக பதிந்து விடும். அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, நல்ல கொள்கைக்கு உதாரணம் என்ன? கஷஜரத்தின் தையிபத்தின் அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபருஹா ஃபிஸ் ஸமா. நல்ல கொள்கைக்கு உதாரணம் என்ன தெரியுமா? அதனுடைய அடி வேர்கள் ஆழமாக பதிந்திருக்கும், மேலே படர்ந்து என்ன செய்யும்? வானை நோக்கி அது விரிந்திருக்கும் நல்லா சொல்லி காட்டுறான். இப்ப நல்ல கொள்கைகள் என்பது வேறு ஆழமாக பதியணும். ஆழமாக வேர் ஒன்று விட்டது என்று சொன்னால் அது கீழே விழுந்துராது. காத்துக்கோ புயலுக்கோ எந்த விதமான இடைஞ்சலுக்கும் தாக்கு பிடிக்கக்கூடியதாக அந்த கொள்கை உங்கள் உள்ளத்தில் பதிய வேண்டும். இதுதான் இஸ்லாம். நான் சொல்லக்கூடிய இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. இதுதான் பேசு. நீங்கள் வணங்குறதல்ல முக்கியம், யார் சொன்னபடி வணங்குகிறீர்கள் அது முக்கியம். யார் கற்றுத்தந்தபடி வணங்குகிறீர்கள் அது முக்கியம். எவ்வளவு செய்கிறீர்கள் என்பது முக்கியம் இல்லை, அதை யார் உங்களுக்கு சொல்லி தந்தான் அது முக்கியம். இந்த ஒரு அடிப்படையை பதிவு வைப்பதற்காக நான் இதை சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்தில், நல்ல எண்ணத்தில் ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் ஒன்று சரி கண்டார்கள். அவர்கள் என்ன பிரச்சனை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களுக்கு முதலில் தூதராக அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்காவாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொய்யர்னு நினைக்கவே இல்லைங்க. அவங்க யாருமே, ஏன்னா அவங்க தானே சாதிக்குன்னு பட்டம் கொடுத்துருந்தாங்க, உண்மையாளர் நம்பிக்கையாளர் சொன்னாங்களா இல்லையா? அபூஜஹல் உள்பட எவனுமே இந்த ஆளு பொய் சொல்லுவார்னு நினைச்சதே கிடையாது. ஏன்? 40 வருஷமா பார்த்தாங்க. நபியாவதுக்கு முந்தின 40 வருஷ வாழ்க்கையும் பார்த்தாங்க. ஒரு ஃப்ராடு இல்லை, ஒரு பித்தலாட்டம் இல்லை, ஒரு பொய் இல்லை, ஒரு மோசடி இல்லை, ஒரு ஏமாற்றுதல் இல்லை, ஒரு திருகுதாளம் இல்லை, ஒரு தில்லுமுள்ளு இல்லை, ஒரு ஃப்ராடு இல்லை. அப்படி ஒரு அப்பழுக்கற்ற வாழ்க்கையை நம்ம முன்னாடி 40 வருஷம் வாழ்ந்து காட்டின மனுஷன் தாளு பொய் சொல்ல மாட்டார். எதனால மறுத்தாங்கன்னு கேட்குறீங்களா? எதனால மறுத்தான்னு கேட்டா, அவங்க தங்களை உயர்ந்த ஜாதி என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். குறைஷிகள், அந்த அரபுகள், பாரம்பரியமிக்கவர்கள், நாங்க ஒசத்தி, இந்த அடிமை பிலாலு மட்டும், சுஹைபு மட்டும், இப்படியான வெளியூர்ல இருந்து வந்த புலைக்கு வந்தவன் மட்டும், அரபி பேசாதவன் மட்டும், குறைஷி குலம் மாத்திரம் ஒசத்தி அப்படின்னு நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே உயர்ந்த குலத்தில் பிறந்து அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி ரெண்டையும் ஒன்னாக்கி விட்டாங்க. பிலால் அவங்களும் ஒன்னா உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒத்துக்கிற முடியுமா அவனால?
நம்ம குலத்தை சேர்ந்த ஒரு ஆள், எவ்வளவு ஒசந்த ஒரு ஆளு, இந்த ஆள் வந்து ஒரு அடிமைக்கு பக்கத்தில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு, நம்ம குலப்பெருமையை கெடுக்கிறாரு. இதான் ஆத்திரம். இவரை ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா நம்மளையும் பிலாலையும் ஒரு தட்டில் சோறு திங்க வச்சிருவாரு. நம்ம வசதின்னு நினைக்கிறோம். பிலால் வந்து மனிதனாக சேர்க்க கூடாது, கீழ் சாதி, தீண்ட தகாதவர் என்று நினைக்கிறோம். இந்த ஆள் என்ன பண்றாரு? அபுஜையிலையும் பிலாலையும் ஒரு தட்டில் உட்கார வச்சா அவனுக்கு ஏத்துக்கிற ஏழுமா? அவன் இஸ்லாத்தை ஏற்க மறுத்ததுக்கு காரணம் இதுதான். நம்முடைய கௌரவம், நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய குலப்பெருமை, நம்முடைய இன உயர்வு, நம்முடைய மொழி பாரம்பரியம், இதெல்லாம் இந்த ஆள் குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படி நினைத்து ஒரு நாள் பேரம் பேசுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து பேரம் பேசுறாங்க. முகமதே, நீ சொல்றது நாங்க ஏத்துக்கிறோம், உன்னை தூதர் ஒப்புக்கொள்றோம், ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? நீ சொல்ற அல்லாஹ் வணங்குறோம், நீ சொல்ற மாதிரியே வணங்குறோம், நீ சொல்ற கொள்கையை ஏத்துக்கிறோம். ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன தெரியுமா? இந்த கொள்கையை சொல்லும் பொழுதும் செயல்படுத்தும் பொழுதும் எங்களுக்கு தனி சபை, இந்த கீழ்ச்சாதி மக்களுக்கு தனி சபை, இதை செஞ்சு தர்றியா? என்ன சொல்றாங்க? தொழுவ போறோமா, எங்களுக்கு தனி ஒரு பள்ளிவாசல் கொடு, நாங்க தனியா தொழுதுக்கிறோம். இந்த பிலால் இந்த மாதிரி ஆட்களுக்கு வேற இடம். நீ பயான் பண்றியா, நாங்க கேட்கறதுக்கு மாத்திரம் உயர் ஜாதிக்கு தனியா ஒரு அரங்கம் அமைச்சிரு, அதுல வந்து நாங்க கேட்டு போயிருவோம். சாயந்தரத்துக்கு அவங்களுக்கு வேற இடத்துல குடிசையில போட்டு சொல்லி கொடுத்துக்க, எங்களையும் அவங்களையும் ஒன்னா வச்சுப்படாத, இதை ஒத்துக்கிறியா கேட்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன நினைக்கிறாங்க? எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்களே, இவ்வளவு வந்துட்டாங்களே, அல்லாஹ்வை ரப்புன்னு ஏத்துக்கிறாங்க, என்னை ரசூல் ஏத்துக்கிறாங்க, தொழுகை ஏத்துக்கிறாங்கிறாங்க, நோம்பை ஏத்துக்கிறாங்கிறாங்க, எல்லா கொள்கையும் ஏத்துக்கிறாங்கிறாங்க, இந்த ஒன்னே ஒன்னத்தானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்றாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இவங்க சொல்றபடி கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணுனா நாளடைவுல பின்னாடி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு மனசுல உங்களுக்கு படுகிறது. மனசுல பட்டு எனக்கு எப்படி தெரியுங்கிறீங்களா? எனக்கு தெரியாது, ரப்புக்கு தெரியும்ல. அவன் சொல்றான், இத எனக்கு தெரியாது, அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. மனசுல படுகிறது. பட்டவன என்ன ஆகுது? அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா, அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் வர்றார். அவர் வந்து கீழ் சாதி, இவங்க பாஷையில, இவங்க பார்வையில கீழ் சாதியை சேர்ந்தவர். அந்த ஆளுக்கு கண்ணு வேற தெரியாது. பேர் அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம். இந்த அப்துல்லாங்கிறவர் வர்றாரு, கண்ணு தெரியாதவர், கீழ் சாதி என்று இவர்களால் இழிவாக கருதப்பட்டவர். அவர் அந்த பக்கம் வர்றாரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த குரல் காதுல விழுது. கண்ணு தெரியாட்டா கூட குரலை வச்சு கண்டுபிடிச்சுக்கிறார், இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்ங்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு சலாம்ங்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும்? அலைக்கும் சலாம் பதில் சொல்லியிருக்கணும். என்னப்பா சுகமா இருக்கேன்னு கேட்டிருக்கணும். அவங்க பண்பாடு அப்படித்தான், கேட்கத்தான் செய்வார்கள். அதான் அவங்களுடைய பழக்கம், அவங்களுடைய பழக்கம் பண்பாடெல்லாம் அப்படித்தான் இருந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த அவருக்கு வந்தவன முகத்தை சுழிச்சு கடுகடுப்பாக்கிக்கிறாங்க. கடுகடுப்பாக்கின உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டா, பதிலே சொல்லல, முகத்துல ஒரு மாதிரியா போச்சு. ஏன்? இதுதான் பஞ்சாயத்து இப்ப நடக்குது, இதைத்தான் கோரிக்கையா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க இருக்கிற இடத்துக்கு இந்த மாதிரி ஆட்கள் வரக்கூடாது, அதான கோரிக்கை. நாங்கள் இருக்கிற சபைக்கு யார் வரக்கூடாது? நாங்க உயர்ந்த ஆட்கள், எங்களை மாதிரி உயர்ந்த ஆட்கள் இருக்கிற சபைக்கு இந்த மாதிரி தாழ்ந்தவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து வந்தாருன்னு எப்படி இருக்கும்? அந்த கோபத்தில் பண்ணிட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்றான்? எங்க மார்க்கத்தில் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களோங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறான், மார்க்கம் ஏன் மார்க்கம்? என் அடியார்கள் அத்தனையும் சமமானவர்கள், அதை உடைக்கிறதுக்கு ஒருத்தவன்ட்ட கேட்கிறான், பேரம் பேசுறான், வளைஞ்சு கொடுக்க சொல்றான், அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறான். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாட்டை இந்த மார்க்கத்தில் திணிக்கிறதுக்கு உன்னை கருவியாக்க பயன்படுத்துகிறான். அவனுக்கு பணிவியோ, அவன் சொல்ல கேட்பியோ, அவனுக்கு அவன் என்னுடைய அடியாரை விரட்டுவியோ என்று கோபம் கொப்பளிக்கிற விதமாக கடும் வார்த்தைகளை பயன்படுத்தி அல்லாஹ் அபசவத்தவல்லா என்ற அத்தியாயத்தை அருளுகிறான். அந்த அத்தியாயம் என்ன சொல்லுகிறது? அபசவத்தவல்லா, இவர் முகத்தை சுழிசுழித்தார், முகத்தை கடுகடுப்பாக்கி விட்டார், வத்தவல்லா அலட்சியம் செய்து விட்டார், அஞ்சாகுல் இவருங்கிறான், நீண்டு கூட சொல்ல மாட்டேங்கிறான். நேரடியாக நீ சுழித்தாய் என்று சொல்லாம மூன்றாவது நபராக நிறுத்தி வைத்து வேற ஆள்கிட்ட பேசுற மாதிரி,
கோவப்படும் அப்படித்தானே பேசுவோம். மகனை கண்டிக்கும் போது என்னடா செய்யறேன்னு கேட்போம். எப்ப சின்ன தப்பு பண்ணான்னு சொன்னா, பெரிய தப்பு பண்ணான்னு வைங்களேன், அவன்கிட்ட பேச மாட்டோம், அவன் அம்மாட்ட பேசுவோம். எப்படி பேசுவோம்? இவன் ரொம்ப திமிரா போயிட்டான், அவன் தாங்க நின்றுட்டு இருப்பான், பெரியார போயிட்டான் அப்படின்னு பேசுவோம்ல. அந்த ஸ்டைல் அல்லாஹ் என்ன செய்யறான், வேற ஆள்கிட்ட பேசுற மாதிரி உங்ககிட்ட நேரம் கூட பேச மாட்டேங்கிற மாதிரி தோரணையில இவர் கடுகடுத்து விட்டார், முகத்தை சுளித்து விட்டார். எதற்காக வேண்டி? அன்ஜாஹுல்லாமா, ஒரு குருடர் வந்ததற்காக வேண்டி இப்படி நடந்து கொண்டார். அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், அம்மா மன் ஜாக யஸா வஹுவ யக்ஷா ஃபஅன்த அன்ஹு தலஹா. உன்னை நோக்கி அல்லாஹ்வை பயந்து ஓடோடி ஒருவர் வருகிறார், அவரை நீ அலட்சியப்படுத்துகிறாய். உன்னை ஏத்துக்கொண்டு அல்லாஹ்வை பயந்து நீ சொல்ற கொள்கையை 100% ஒப்புக்கொண்டு உன்னை நோக்கி ஒருத்தர் வந்து சலாம் சொல்லுகிறார், ஃபஅன்த அன்ஹு தலஹா, அவரை நீ அலட்சியப்படுத்துகிறாயா? அம்மா மன் இஸ்தக்னா, யார் உன்னை அலட்சியம் செய்கிறானோ, உன் கொள்கையில காம்ப்ரமைஸ் கேட்கிறானோ, உன்னை வளைஞ்சு கொடுக்க சொல்கிறானோ, அவனுக்கு ஃபஅன்த லஹு தஸத்தா, அவனுக்கு நீங்க வழியை போய் சொல்றீங்க. அல்லாஹ் கேட்கிறான், யார் உங்களை ஏத்துக்கிட்டு வர்றானோ, முழுசா ஏத்துக்கிறானோ அவனை விரட்டுவீங்க. யார் முழுசா ஏத்துக்கிறாம முக்காவாசி ஏத்துக்கிறோங்கிறானோ அவனுக்கு நீங்க வளைவீங்களோ, அவனுக்கு போய் வழியை சொல்லுவீங்களோ. என்ன வழங்குது? இதுல விளையாடுற கை வைக்க மாத்த, அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண, தேவையை போல திருத்திக் கொள்ள ரசூலுக்கும் அதிகாரம் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அதிகாரம் இல்லை. தூதராக இருந்தாலும் அவன் சொன்னதை செய்ய வேண்டும், அவனுடைய வஹி அடிப்படையில் தான் செயல்பட வேண்டும். இப்ப வருவோம். இது மாதிரி நான் உதாரணத்துக்கு சில சொல்லியிருக்கிறேன். இதுவே மாத்திரம் தலைப்பாக இருந்தால் சுபுகு வரை சொல்லுகிற அளவுக்கு சம்பவங்கள். வஹியைத்தான் பின்பற்ற வேண்டும், வஹி இல்லாத எதையும் பின்பற்றக்கூடாது என்பதற்கு அவ்வளவு நிகழ்வுகள் இருக்கின்றன. இது போதும், உங்களுடைய உள்ளங்களிலே இதை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப விவகாரத்துக்கு வாருங்கள். இப்ப என்ன நமக்குள்ள என்ன சண்டை, நமக்குள்ள என்ன சஞ்சரவு, நமக்குள்ள உள்ள பஞ்சாயத்து என்ன? நீங்கள் எல்லாம் ஒரு ஒரு நடைமுறை வைத்திருக்கிறீர்கள். அந்த நடைமுறைகள் எல்லாமே எப்படி இருக்குது என்று கேட்டால், மனிதர்களுக்கு சட்டம் வகுக்கிற அதிகாரம் உண்டு என்ற அடிப்படையில் அது நிறுவப்பட்டிருக்கிறது. அது மதுஹபுகளாக இருந்தாலும் சரி, அது தரிகாக்களாக இருந்தாலும் சரி, அது இயக்கங்களாக இருந்தாலும் சரி, அது எந்த விதமான ஃபிர்காக்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் எந்த அஸ்திவாரத்தின் மீது எழுப்பப்படுகிறது? இப்ப ஷாஃபி மதுஹபி என்று சிலர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஹனபி மதுஹபி என்று தங்களை சொல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? ஷாஃபி மதுஹபி என்று சொல்பவர்களுடைய பாஷையில் அதுக்கு என்ன அர்த்தம்? ஷாஃபி இமாம் என்ன சொன்னாரோ அதை நான் கேட்பேன் அர்த்தம். ஹனபி மதுஹபி என்று சொல்கிறார்களே அதுக்கு என்ன அர்த்தம்? அபு ஹனீஃபா என்ற அறிஞர் எதை சொல்கிறாரோ அதை நான் ஏத்துக்கிறேன், ஷாஃபி நல்லது சொன்னா கூட ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஹனபின்னு சொல்லக்கூடிய ஷாஃபியுடைய எந்ததை, ஷாஃபி சொன்ன எந்த நல்லதையும் ஒத்துக்கொள்ள மாட்டார். ஒரு ஷாஃபி என்று சொல்லக்கூடியவர் அபனி ஒரு நல்லதையும் ஒப்புக்கொள்ளவே மாட்டார். ஒரு மாலிக் என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடியவர் என்ன சொல்லுவார்? ஏன்டா இப்படி சொல்லுகிற, எங்க இமாம் இப்படித்தான் சொன்னாங்க அப்படிம்பார் மாலிக். ஹம்பலி மதுஹப் என்று சொல்லக்கூடியவர், ஏன்பா இப்படி நோன்பு வைக்கிற, எங்க இமாம் அப்படித்தான் சொல்லி இருக்கிறாங்க என்று சொல்லுவார். அப்ப என்ன விளங்குது? இவர்களுடைய தொழுகை, இவர்களுடைய நோன்பு, இவர்களுடைய ஜகாத், இவர்களுடைய ஹஜ்ஜி, இவர்களுடைய திக்ர்கள், இவர்களுடைய தஸ்பீகள், இவர்களுடைய ஹலால் ஹராம் சட்டங்கள் எல்லாம் ஷாஃபி என்ற ஒரு மனிதர் சொன்னதை அடிப்படையாக வைத்து பின்னப்பட்டிருக்கிறது. அபு ஹனீஃபா என்ற ஒருவருடைய கருத்தை அடிப்படையாக வைத்து பின்னப்பட்டிருக்கிறது நினைக்கிறார்கள். நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இப்படி அல்லாஹ் இருக்கிறானே, ஷாஃபிங்கிறவங்க யார், ஹனஃபிங்கிறவங்க யார்? அல்லாஹ்வுடைய தூதரா? வஹி வந்துச்சா? அவங்க சொன்ன எல்லாம் வஹி அடிப்படையில் தான் இருந்ததா? கேட்டால் நம்மளை ஷைத்தான் எப்படி மயக்குவான் தெரியுமா? அவங்களெல்லாம் எப்படிப்பட்ட நல்ல காலத்தில் வாழ்ந்தவர்கள் தெரியுமா? நம்மள மாதிரியா? நம்மள மாதிரி யார் சொன்னா? நம்மள மாதிரி இல்லதான் அவங்க. ரசூல்லா மாதிரியா நான் கேட்கிறேன். ஷாஃபி இமாம் ரசூல்லா மாதிரியா? எங்களை மாதிரி நாங்கள் ஷாஃபி இமாமை மட்டம் தட்டவில்லை. நீங்கள் என்ன செய்ய வருகிறீர்கள்?
சாபி என்பவரை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இடத்திலே கொண்டு போய் நிப்பாட்டுகிறீர்கள். ரசூலுக்கு மேலாகவும் நிப்பாட்டுகிறீர்கள். ரசூலுடைய விஷயத்திலேயே அல்லாஹ் இப்படி பிரிக்கிறான். இதைத்தான் பின்பற்றணும், இதை பின்பற்ற கூடாது, உன்னுடைய அதிகாரம் இவ்வளவுதான், நான் சொன்னதை எடுத்து சொல்வது உன் அதிகாரம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் என்ன செய்கிறோம்? நம்மை மதுஹபுகள் என்ற ஒரு வட்டத்திற்குள்ள போட்டுக்கொண்டு அவங்க எல்லாம் எப்படி சிறந்தவர்கள் தெரியுமா? நான் கேட்கிறேன், அவங்க எல்லாம் சிறந்தவர்கள் நீங்க சொல்றீங்களே, உங்கள் பாஷைக்கே வர்றேன். அபூபக்கர் சித்திக் இருக்கிறாங்களே, அவங்கள விட ஷாஃபி சிறந்தவரா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களே, அவங்கள விட ஹனஃபி சிறந்தவரா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களே, அவங்கள விட மாலிக் இமாம் சிறந்தவரா? அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களே, அவங்கள விட ஹம்பலி இமாம் சிறந்தவரா? ஏன் அந்த மதம் வச்சுக்கிற வேண்டியனப்ப? நீங்க ஷாஃபி ஹனஃபி வைக்கிறதுக்கு பதிலாக நல்லவங்க தான் சிறந்த காலத்தில் வாழ்ந்தவங்கன்னா அதுக்கு முந்தி இன்னும் கொஞ்சம் போங்களேன். ஏன் அபூபக்கர் மதுஹப் இல்லை? ஏன் உமர் மதுஹப் இல்லை? ஏன் உஸ்மான் மதுஹப் இல்லை? ஏன் அலி மதுஹப் இல்லை? ஏன் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய மதுஹப் இல்லை? ஏன் தல்ஹாவுடைய மதுஹப் இல்லை? ஏன் சுபைருடைய மதுஹப் இல்லை? ஏன் சாதுடைய மதுஹப் இல்லை? இவங்க எல்லாம் சொர்க்கவாசிகள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நற்சான்று சொல்லப்பட்டவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் பொழுது இந்த 10 சஹாபாக்களும் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் நற்செய்தி கூறப்பட்டவர்கள். கண்டிப்பா சொர்க்கம் போவார்கள் என்று சொல்லப்பட்டாங்களே, அவங்க பேரில் மதுஹப் இல்லை. சஹாபாக்கள் உண்டாக்கி இருக்கலாமே, தாபீன்கள் உண்டாக்கி இருக்கலாமே, தபா தாபீன்கள் உண்டாக்குனாங்களா? இல்ல. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? சஹாபாக்களுக்கெல்லாம் அல்லாஹ்வை விட மிஞ்ச பார்க்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை விட மிஞ்ச பார்க்கிறீர்கள், சஹாபாக்களை விட மிஞ்ச பார்க்கிறீர்கள். நாங்க இந்த 4 பேர் தான் ஏத்துக்குறோம். அதுல கூடங்க பாருங்க, இந்த 4 மதுஹப்ங்கறா பாருங்க, பெரிய கொடுமை. எப்படி இதை இத்தனை காலம் ஜீரணிக்கிறீர்கள் என்பதே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு அறிவுள்ளவன், ஒரு சிந்திக்கிற ஒருத்தன் இது பெரிய தப்பு என்று பளிச்சுன்னு வழங்குகிற விஷயம். என்ன பண்றோம்? அல்லாஹ் படைச்ச இத்தனை படைப்புகள்ல இந்த ஒரு ஆள் சொன்னது மட்டும் தான் நான் ஏத்துக்கிறேன், மீதி ஆள் சொல்ல ஏத்துக்கிற மாட்டேன். அதான் அர்த்தம். ஷாஃபின்னு சொன்ன ஒருத்தர்ட்ட போய் அபு ஹனீஃபாவுல அழகா ஒரு கருத்தை சொன்னான்னு சொல்லுங்க. அபு ஹனீஃபா சொன்னா ஹனபிக்கு சொல்லி பாருங்க, எங்களுக்கு சொன்னாரு அப்படிங்கிறான். மாலிக் இமாம் இப்படி சொன்னார்கள் சொல்லி பாருங்க பாப்போம். மாலிக் இமாம்ல மனுஷனே கிடையாது அவங்க பார்வையில். இமாம் மதிக்கிறாங்க. இமாம மதிக்கிறோன்னு சொல்லிட்டு 75% இமாம நிராகரிச்சிடறாங்க. நாங்க ஷாஃபிங்கிற ஆள் சொன்னா தான் நாங்க ஏத்துக்கிறோம், ஹனபி ஏத்துக்கிற மாட்டோம், மாலிக் ஏத்துக்கிற மாட்டோம், ஹம்பலி ஏத்துக்கிற மாட்டோம். இது ஷாஃபி ஆளுங்க. ஹனபியாக்கள்கிட்ட போங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? அபு ஹனீஃபா சொன்னா தான் ஏத்துக்கிறோம், ஷாஃபி அதெல்லாம் ஜுஜிபி, மாலிக்கு நான் வேண்டியதில்லை, ஹம்பலி சொல்றீங்களா இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? 75% அறிஞர்கள் ஒண்ணுமில்லைங்கிறீங்க, 4ல 3 பேரை தள்ளிப்படுறீங்க. எங்க போய் கொண்டு? அப்ப என்ன அர்த்தம்? ஒட்டு மொத்தமா 100% 100% ஒரு தப்பும் செய்யாத ஒரு ஆள் ஷாஃபிமா நினைக்கிறீங்களா? அவருடைய சிந்தனையில் தப்பே வராதுன்னு நினைக்கிறீங்க, அதான் அர்த்தம். உங்களுடைய முடிவு என்ன? அவருடைய ஷாஃபி என்ற அறிஞருடைய சிந்தனையில் தப்பு வராது, அதான் உங்க முடிவு. அதனால கண்ணமூடி பின்பற்றுறீங்க. மாலிக் என்பவர் சொன்னால் சொன்னதுதான், தப்பே வராது. இது முதல்ல எங்க போய் நிற்கும் தெரியும்? சாதாரண விஷயமா இது? தப்பு வராது என்று யாரை பற்றியாவது நீங்க நினைத்தால் அவர் அல்லாஹ் வாக்குறீர்கள் அர்த்தம். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு பனி ஆதம ஹத்தாவுன், ஆதமுக்கு பிறந்தவனாய் இருந்தா தப்பு செய்யறவன் தான், ரப்பு மட்டும்தான் தப்பு செய்யாதவன். நீங்கள் ஷாஃபி இமாம் சொன்னதிலே தப்பே வராது என்று சொன்னால் அவரை நீங்கள் அல்லாஹ் என்று சொல்கிறீர்கள். அல்லாஹ் என்று சொல்லவில்லை என்று சொன்னால் அவருடைய சொல்லிலும் தப்பு இருக்கும் என்ற அடிப்படையை நீங்கள் ஒப்புக்கொண்டாக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாவுன், ஆதமுடைய மக்கள் அத்தனை பேரும் தப்பு செய்யக்கூடியவர்கள். தவறுக்கு அப்பாற்பட்டால் அவன் மனிதன் கிடையாது. மனுஷன் தப்பு தான் செய்வான். என்ன வித்தியாசம்? ஒருத்தன் 75 தப்பா போடுவான், ஒருத்தன் 50 தப்பா போடுவான், ஒரு 25 போடுவான். அது வேணா டிஃபரெண்ட் இருக்கலாமே தவிர இவருடைய சிந்தனையில் ஒரு தப்பு இல்லை, இவருடைய தீர்ப்பில் எந்த குறையும் இல்லை, இவருடைய முடிவுக்கு எந்த மாற்றமும் இல்லை என்று நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் ஷாஃபியை சொன்னாலும், ஹனபியை சொன்னாலும், மாலிக்கை சொன்னாலும், ஹம்பலியை சொன்னாலும், வேற எந்த இயக்கத்தை தலைவரை சொன்னாலும், சஹாபியை சொன்னாலும், அபூபக்கரை சொன்னாலும், உமரை சொன்னாலும்
அவங்களை நீங்கள் அல்லாஹ்வாக்குகிறீர்கள். அல்லாஹ்வுடைய சிஃபத்தை, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு தகுதியை, தன்மையை அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் என்ற அர்த்தம் வந்து விடுகிறது. ஃபர்ஸ்ட் இந்த தப்பு, பேசே தப்பு. ரெண்டாவது நான் கேட்கிறேன், இந்த ஷாஃபி இமாம், ஹனஃபி இமாம் என்று ஒரு கருத்து நம்மகிட்ட வந்திருக்குதுல, இது எப்படி இஸ்லாமாக ஆகுது? அந்த 4 இமாம்களும், நீங்களும் நாங்களும் மதிக்கக்கூடிய அந்த 4 இமாம்களும், நாங்கள் ஒரு மதுஹபை உண்டாக்கி இருக்கிறோம், நீங்கள் எங்களைத்தான் பின்பற்ற வேண்டும், இதை விட உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு மூளை கிடையாது, நீங்கள் எல்லாம் கூமுட்டைகள், உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, நாங்க என்ன சொல்றோமோ பேசாம கேட்டுட்டு போகணும் அப்படின்னு 4 இமாம்ல யாராச்சும் சொன்னாங்களா? நான் கேட்கிறேன், உங்களுக்கு என்ன சொன்னார்கள்? ஷாஃபி மதுஹப் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அதை ஷாஃபி இமாம் உண்டாக்கினாரா? இல்லை. ஹனஃபி மதுஹப் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அது ஹனஃபி இமாம் உண்டாக்குனதா? நிச்சயமாக இல்லை. அடுத்த பிரச்சனை, மாலிக் மதுஹப் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அது மாலிக் இமாம் உண்டாக்குனதா? நிச்சயமாக இல்லை. ஹம்பலி மதுஹப் என்று சொல்கிறீர்களே, அது அந்த இமாம் தான் உருவாக்குனாரா? நிச்சயமா கிடையாது. 4 இமாம்களும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அபு ஹனீஃபா இமாமாகட்டும், ஷாஃபி இமாமாகட்டும், மாலிக் இமாமாகட்டும், அஹ்மது இப்னு ஹம்பல் ஆகட்டும், அவங்களாம் என்ன உங்களுக்கு சொன்னார்கள்? அபு ஹனீஃபா இமாம் சொன்னார்கள், இதா சஹல் ஹதீஸு ஃபஹு மதுஹபி, சரியான ஹதீஸ் இருந்தால் அதான் என்னுடைய மதுஹப், என்னை பின்பற்றுவதல்ல என்னுடைய மதுஹப், சரியான ஹதீஸை ஏற்று நடப்பது என்னுடைய மதுஹப். அப்ப சரியான ஒரு ஹதீஸ் உங்க முன்னாடி தூக்கி போடப்படுகிறது, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஹனஃபி இமாம் உங்களுக்கு போட்ட கட்டளை. நான் சொல்றதை கேட்டுக்க, ஹதீஸ் உனக்கு புரியாது, குர்ஆன் உனக்கு விளங்காது என்று சொன்னவர் இல்லை அபு ஹனீஃபா இமாம். அதை விட அபு ஹனீஃபா இமாம் இருக்கிறாங்களே, அந்த நல்ல மேதை, நல்ல அறிஞர், அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதா ஜா அனில்லாஹி, ஒரு செய்தி அல்லாஹ் சொன்னதாக எங்களுக்கு கிடைக்குமையானால் ஃபஅல ராசி வல் ஐன், அதை தலையிலே தூக்கி வைத்து கண்ணிலே ஒத்திக்கொள்வோம். என்ன சொல்றார் அபு ஹனீஃபா? சொல்றார், என்ன சொல்றாரு? அல்லாஹ் சொன்னான்னு கொண்டாந்து காட்டு, அதை தலையில தூக்கி வச்சு கொண்டாட தயார், கண்ணில ஒத்திக்கொள்ள தயார் சொல்றார். ஒய்தா ஜா அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து ஒரு செய்தி வந்தால் ஃபஅல ராசி வல் ஐன், அதையும் தலையிலே தூக்கி வைத்துக் கொள்ள தயார், கண்ணிலே ஒத்திக்கொள்ள நான் ரெடி சொல்றார். யார் சொல்றா? அபு ஹனீஃபா இமாம். ஒய்தா ஜா அனி சஹாபதி, சஹாபாக்கள் சொன்னார்கள் என்று எதையாவது கொண்டு வந்து சொன்னால் ஃபநஹுனு ரிஜாலுன் வஹும் ரிஜாலுன், நாங்களும் மனுஷன் அவங்களும் மனுஷங்க, நாங்க அவங்களே கேட்கணுங்கிறார். யார் சொல்றா? அபு ஹனீஃபா இமாம் சொல்றாரு, ஏய் அல்லாஹ் சொன்னாடா வந்து சொல்லு, முத கேட்கிறார் நான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு வந்து சொல்லு, காட்டு, முத கேட்கிறேன். அபூபக்கர் சொன்னாங்க, உமர் சொன்னாங்கன்னு வந்தேன்னு வை, அவரும் மனுஷன் நானும் மனுஷன், அவருக்கு வேணா வஹியா வரப்போகுது, எனக்கு வஹி வராது, அபூபக்கருக்கு வஹி வராதுங்கிறார். பாருங்க, அபு ஹனீஃபா இமாம் சொல்றாரு, எனக்கு வஹி வராது, அபூபக்கருக்கு வஹி வராது, உமருக்கு வஹி வராது, நஹுனு ரிஜாலுன், நாங்களும் வஹி வராத மனிதர்கள், வஹும் ரிஜாலுன், சஹாபாக்களும் மனிதர்கள். அப்ப ஹனஃபி, நீங்கள் உண்மையிலே அபு ஹனீஃபா இமாமை மதிப்பவர்கள் இருந்தால் உங்களுடைய கடமை என்ன? குர்ஆனில் இருப்பதை பின்பற்றுங்கள். இப்ப நாங்க எதை சொல்றோமோ அதான். இப்ப அபு ஹனீஃபா இமாம் இருந்தார்னு சொன்னா இந்த மேடையில் எனக்கு அடுத்து அவர் தான் பேசுவார். இந்த காலத்தில் அபு ஹனீஃபா இமாம் வாழ்ந்தால் அவர்தான் இந்த குர்ஆனை பின்பற்றுங்கள், ஹதீஸை பின்பற்றுங்கள், எங்களை பின்பற்றதான்னு பேசுவார். அவர் இதை மட்டும் திட்டுவீங்க, குழப்பம் பண்ண வேண்டாம்னு சொல்லுவீங்க. ஏன்? அவர் அன்னைக்கு சொன்னாரு அத்தனை நீங்க சொல்லுவாரு, அன்னைக்கு இதுதான் சொன்னார். அவர் என்ன சொன்னாரோ அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம், நாங்கள் இன்னைக்கு என்ன சொல்லுகிறோமோ அதைத்தான் அவர் இன்றைக்கு வாழ்ந்தார் சொல்லுவார், அன்றைக்கு சொன்னார். அப்புறம் என்ன ஹனஃபி மதுஹப்? எப்படி இந்த கபர் வணங்குறவன் எல்லாம் அப்துல் காதர் ஜிலானி பேரை பயன்படுத்திக்கிட்டு தப்பு செய்வான், அவர் அதுக்கு பொறுப்பு? அவர் பொறுப்பு இல்லை. அவர் பேரை பயன்படுத்திக்கிட்டா ஈஸியா மக்கள்கிட்ட ஆதரவு பெறலாம். அதுக்காக வேண்டி கபர் வணங்குறவன் பூரா என்ன செய்வான்? அப்துல் காதர் ஜிலானி எப்படி சொன்னார்கள், சாகுல் பாஷா எப்படி சொன்னார்கள், அஜ்மீர் ஹாஜா எப்படி சொன்னார்கள், அவங்க நல்ல பழிய போடுவான். அந்த மாதிரி அந்த நல்ல அறிஞர்களுக்கு ஒரு நேம் இருந்தது. இவங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை எழுதிக்கிட்டு இஷ்டத்துக்கு தான் எழுதுனாங்க. நான் அடுக்கடுக்கு ஆதாரம் சொல்லுவேன். இந்த மதுஹப் சட்டங்களுக்கும் 4 இமாம்களுக்கும் கடுகளவு சம்பந்தமே இல்லை. இமாம்களுக்கு பின்னாடி சொந்த நலனுக்காக வேண்டி
கள்ள உலமாக்கள் உண்டாக்குனது தான் மதுஹப். இமாம்கள் உண்டாக்குனது அல்ல. அது ஷாஃபி மதுஹபானாலும் ஹனபி மதுஹபானாலும் மாலிகி மதுஹபானாலும் ஹம்பலி மதுஹபானாலும் கள்ள உலமாக்கள், போலி உலமாக்கள், சமுதாயத்தை கெடுத்த பாவிகள் அந்த நல்ல மனிதர்களுடைய பெயரை பயன்படுத்தி உங்களுடைய வணக்க வழிபாடுகளை பாழாக்கி விட்டு சென்றிருக்கிறார்கள். சும்மா சொல்லல, நான் ஆதாரங்களை அடுக்கடுக்காக எடுத்து வைத்து நான் சொல்வேன். அதுக்கு முந்தி சில விஷயத்துக்கு வர்றேன். இப்ப அபூ ஹனீஃபாவுடைய கருத்து விளங்கி போச்சா? சரி, அடுத்து யாரு? மாலிக் இமாம். மாலிக் இமாம் யாரு? மதீனாவில் வாழ்ந்த நல்லறிஞர், ஆலிமுல் மதீனா என்றவருக்கு பெயர். மதீனத்து மாமேதை அப்படின்னு அவருக்கு பட்டம். அவர் மதீனாவில் மஸ்ஜித் நபவியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிய பள்ளி வாசலிலே இருந்து மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருந்த ஒரு ஆசான். அவர் மக்களுக்கு என்ன சொல்வார் தெரியுமா? தன்னுடைய மாணாக்கருக்கு என்ன சொல்வார்? மக்களே, நான் ஒரு மதுஹப் உண்டாக்க போறேன், என்னை ஃபாலோ பண்ணுங்க, இதை மக்கள்கிட்ட எடுத்து செல்லுங்கள், எனக்கு பிந்தி இதை பரப்புங்கள் சொன்னார்.